for tomorrow belongs to those who prepare for it today. He is the person who is appropriately a life coach, human resource development trainer, orator, and writer. He is the founder of an ardent believer of humanity, its potentials, and positive thinking. He believes that is the initial real power that directs us. As a trainer, he has 22 years of experience in human resource development training programs in software MNCs at Chennai, programs at various educational institutions, programs for professional organization Tamil Nadu Police Department, Indian Railways, JCs, and Lions Club. As an orator, his discourse has been delivered in Singapore Readers Circle annual function. He has addressed to women's organizations, professional organizations, and students at Sri Lanka, even to NGOs at several colleges and schools. He has also addressed in the areas of turmoil in present day life, like human relations, mentality, and parent-child relationship, the attention and focus we need to keep on children, nature, and self-confidence. As a writer, he has written more than 900 creations. His articles are in the blog by name Kasiyum Mas, Kalai Malar in Jaya TV, Varavepure in News 7, etc. He was international for more than 15 years. We have a lot about him, but we have made it brief. He is our today's chief guest. I invite Thiru Erode Kadal, life coach, human resource development trainer, orator, and writer to give a special address. இன்றைய பொழுதை உங்களோடு இருக்க பணித்த காலத்திற்கு என்னுடைய முதல் நன்றிகளை சமர்ப்பித்து வெள்ளி விழா ஆண்டில் சிறந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கங்கா மெட்ரிகுலேஷன் மற்றும் மேல்நிலைப் பள்ளியினுடைய செயலர் மற்றும் தாளாளர் இந்த நிகழ்விற்கு மிகச்சிறப்பானதொரு உணர்வுபூர்வமானதொரு வரவேற்புரை நிகழ்த்தி அமைந்திருக்கக்கூடிய திரு ஏ நடராஜன் அவர்களே, மிக தெளிவான எல்லோரும் ரசிக்கக்கூடிய வகையில் ஒரு ஆண்டறிக்கையை சமர்ப்பித்து அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ கங்கா மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் திரு கே தங்கபாண்டியன் அவர்களே, மிக சிறப்பானதொரு தலைமையுரை வழங்கிய கங்கா கல்வி மற்றும் நல அறக்கட்டளையினுடைய உறுப்பினர், இந்த நிகழ்வினுடைய தலைவர் திரு எம் தங்கமுத்து அவர்களே, நல்லதொரு பாடலோடு வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய பொருளர் திரு ஏ குப்பமுத்து அவர்களே, அம்பானியையும் ஏஆர் ரகுமானையும் நம் எல்லோர் கண் முன்னாலும் நிறுத்தி மிகச்சிறப்பான ஒரு எழுச்சியுரை ஒரு வாழ்த்துறையாக வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய திருக்குறள் உரையாசிரியர் திரு திருமலை அழகன் அவர்களே, நன்றியுரை வழங்கவிருக்கக்கூடிய கங்கா மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர் திரு பி குருநாதன் அவர்களே, கங்கா பள்ளியினுடைய துணை முதல்வர் திரு தண்டபாணி அவர்களே, தெரிஞ்சிருச்சு எங்கே கைதட்டுவீங்கன்னு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, ஈரோடு காலேஜ் ஃபார்மசியினுடைய முதல்வர் திரு பாலாஜி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் மிகச்சிறப்பானதொரு வரவேற்பு கொடுத்த மாணவர்களே, நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, ஒவ்வொரு விருந்தினருக்கும் மலரும் கனியும் கொடுத்த குழந்தைகளே, இந்த அரங்கினை பெருமளவில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த என்னுடைய அன்பான வணக்கங்கள். முதற்கண் அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு உங்களுடைய எல்லா கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக, ஒரு இலகுவான ஆண்டாக இருக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்தை பதிவு செய்வதோடு, எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு ஆண்டு விழா. காரணம், 2024ஆம் ஆண்டினுடைய முதல் ஆண்டு விழா நிகழ்ச்சி எனக்கு இதுதான்.
இது நாள் வரை நான் கலந்து கொண்டதில் சற்று வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்த ஒரே ஒரு ஆண்டு விழாவும் இதுதான். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி எனக்கு ஒரு அழைப்பு வருகின்றது. இதுபோல் ஸ்ரீ கங்கா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு உங்களை கேட்கிறார்கள், வர முடியுமா அப்படின்னு கேட்டப்போ என்ன தேதி அப்படிங்கிறப்போ அநேகமாக ஜனவரி 2ஆம் வாரத்தில் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு எந்த நிகழ்ச்சிகளும் அது வரைக்கும் அந்த தேதிகளில் தீர்மானிக்கப்படாததால் நான் சொன்னேன் சரி வர்றேன் அப்படின்னு. உடனே செயலர் அழைப்பார் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு சிறிது நேரத்தில் ஐயா திரு நடராஜன் அவர்களிடமிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பில் இந்த போல ஜனவரி 12ஆம் தேதி ஆண்டு விழா வச்சுருக்கோம், வர முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் வரேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய தேதியை குறித்து கொண்டேன். சில அறிமுகத்தோடு அன்றைக்கு அந்த பேச்சு நிறைவடைந்தது. அப்பவே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அப்பயே பள்ளியினுடைய முதல்வர் திரு தங்கபாண்டியன் அவர்களும் பேசும் பொழுது நான் 12ஆம் தேதியை குறித்து வச்சுக்கிறேன், 12ஆம் தேதி வர்றேன், ஆனால் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி நான் தொடர்பு கொண்டு பள்ளி குறித்த சில விவரங்களை என்னுடைய உரை தயாரிப்புக்காக நான் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன். பொதுவாக எப்பவுமே ஒரு விழாவிற்கு அழைத்ததிலிருந்து விழாவிற்கான தயாரிப்பு வரைக்குமான நாட்களில் எந்த தொடர்பும் பெரும்பாலும் இருக்காது. இடையில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பயோடேட்டா என்னன்னு கொஞ்சம் கொடுங்க, உங்களுடைய படங்கள் இருந்ததுன்னா அனுப்புங்க, அழைப்பதில் போடுறதுக்காக கேட்பாங்க அப்படின்ட்டு. நான் செயலருடைய எண்ணை என்னுடைய கைபேசியில் சேமித்து வைத்திருந்தேன். 11ஆம் தேதி நான் இந்த நிகழ்விற்காக ஒப்புக்கொண்டேன். நானே சொல்லியிருந்தது ஜனவரி 1 அல்லது 2வது வாரத்தில் நானே அழைத்து எனக்கு தேவையான விவரங்களை பெற்றுக்கொள்கிறேன், அதுதான் சொல்லியிருந்தேன். டிசம்பர் 14ஆம் தேதி மீண்டும் திரு நடராஜன் அவர்களிடமிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. சற்று யோசனையோடு எடுக்கிறேன், ஏன்னா இப்போ தான் 3 நாள் ஆயிருக்கு, ஒருவேளை தேதியில் ஏதாவது மாற்றம் வரலாம், வரல வேறு ஏதாவது விவரங்கள் இருக்குமா அப்படின்னு அந்த யோசனையோட ஃபோன் எடுக்கிறேன். ஃபோன் எடுத்தோன்னே அவர், நான் இந்த மாதிரி பேசுகிறேங்க, நிறைய உங்கள் நம்பர் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறதுனால சொல்கிறேன், இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கெல்லாம் போகிறதுக்கான தயாரிப்பில் இதெல்லாம் இருக்கேன். அடுத்த ஒரு கேள்வி கேட்டார், எப்போ எங்கள் பள்ளிக்கு வர்றீங்க? நான் ஏற்கனவே ஒரு தேதி குறிச்சிருக்கேன், ஏற்கனவே ஒரு தேதி சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன் 12ஆம் தேதி வர்றேன், ஆண்டு விழாவுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன், 12ஆம் தேதி வர்றேன். 12ஆம் தேதி நீங்கள் கஸ்ட்டாக வர்றீங்க, நான் அதை கேட்கல, அதுக்கு முன்னாடி எங்கள் பள்ளிக்கு எப்போ வர்றீங்க? இது எனக்கு வழக்கம் இல்லாத ஒரு வழக்கம். அது யாரும் அப்படி பள்ளிக்கு எப்போ முன்னாடி வர்றீங்கலாம் கேட்டதில்லை. பெரும்பாலும் ஆண்டு விழாக்களுக்கு போவது புதிய கல்வி நிறுவனங்கள், புதிய எனக்கு அறிமுகமாகாத புதிய நிறுவனங்களாக தான் இருக்கும். சில பள்ளிகளில் ஏற்கனவே அவர்களோடு தொடர்ந்து இயங்கிக் கொண்டு இருப்பேன், பயிற்சியாளராக இயங்கிட்டு இருப்பேன். அவங்களே ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு இடைவெளிக்கு ஒரு முறை ஆண்டு விழாவுக்கு அழைப்பார்கள். அப்போது நான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களில் எனக்கு அவர்கள் மிக நெருக்கமாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் இருக்கும். அவங்ககிட்ட எதையுமே கேட்காம ஒரு உரையை தயாரி செய்துவிட முடியும். புதிதாக போகக்கூடிய எல்லா பள்ளிகளுக்கும் ஒரு வாரம் முன்னாடி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டு தகவல்களை பெற்றுக்கொள்வது வழக்கம். ஏன்னா இது இதுவுமே இல்லாமல் அது இல்லாமல் இது புது மாதிரியாக இருக்கேன்னு ஒரு சந்தேகம். நான் கேட்டேன், எதுக்கு வரணும்? இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டா தானே நீங்கள் பேச முடியும். இல்லை நான் முதல்வர்கிட்ட சொல்லியிருக்கேங்க ஐயா, நான் இது மாதிரி ஃபோன் பண்ணி நான் கேட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் வந்துட்டு போயிட்டா பரவாயில்லாமல் இருக்கும். எனக்கு உடனடியாக எந்த பதில் சொல்கிறதுன்னு தெரியல. சரிங்க, எப்போ முடியுதோ நான் சீக்கிரமாக ஒரு நாளைக்கு பள்ளிக்கு வர்றேன். அதன் பிறகு இந்த வழியாக நிறைய முறை போகிறேன். நான் திருப்பூர் நிகழ்ச்சிக்காக போகிறேன், கோயம்புத்தூர் போகிறேன், எதுக்கோ போகிறேன். ஏன்னா எல்லாமே பொருந்தாத ஒரு நேரம். அதிகாலையில் போவோம் அல்லது பின்னரவில் வந்துட்டு இருப்போம். ஆனால் மனசுக்குள்ள ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பள்ளி ஆண்டு விழாவிற்கு விருந்தினராக தீர்மானித்த பிறகு இடைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எங்கள் பள்ளிக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று அன்பின் நிமித்தமாக ஒரு அழைப்பை விடுத்திருப்பது எனக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்னமோ இதில் இருக்கு போல இருக்கு. 14ஆம் தேதி முடிந்தது. அடுத்தது 18ஆம் தேதி மீண்டும் அழைப்பு வருகிறது. இப்ப தெரிஞ்சிருச்சு, வேற எதுவும் இருக்காது, இதுக்கு தான் அழைப்பதற்காக கூப்பிடுவார். 18ஆம் தேதி கூப்பிட்ட உடனே சொல்றேன், நான் அடுத்த நாள் சென்னை ஒரு நிகழ்விற்காக போக வேண்டும். அடுத்த நாள் ஏலகிரி போயிட்டு வந்தோடனே அதுக்கு 2 நாள் ஏலகிரி போனோடனே ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் எப்போ முடியுதோ அப்போ வந்தால் போதும். ஆனால் கட்டாயம் ஒரு முறை வந்துட்டு போயிடுங்க. அந்த ஒரு அன்பின்பால் சுமந்த ஒரு அழுத்தத்தை மெல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதற்கு பிறகு அந்த நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு அதற்கான வர்றதுக்கான சூழல் இல்லவே இல்லை. ஜனவரி 1ஆம் தேதி வந்துருச்சு, புத்தாண்டு வந்துருச்சு, 2ஆம் தேதி அழைப்பு வருகிறது. வர்றேன்னு சொன்னீங்க, இன்னும் வரல, எப்போ வருவீங்க? எனக்கு சரியாக 4ஆம் தேதி இங்கே
ஈரோடுக்கும் தெற்கே இருக்கக்கூடிய அரச்சலூர் பக்கத்தில் ஒரு பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி இருந்ததுனால சொன்னேன், நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு மாலை ஒரு 5:30 மணிக்கு முடியும், ஒரு 6 மணி 6:30 மணிக்கு நான் கட்டாயம் பள்ளிக்கு வந்துட்டு போயிடுறேன். ஆனால் அன்னைக்கு இன்னொரு சிக்கல் எனக்கு என்ன இருக்குன்னா, எனக்கு ஒரு மிக நெருங்கிய உறவில் அன்றைக்கு மதியம் ஒரு விருந்து, என்னுடைய குடும்பத்தில் யாரும் செல்ல முடியாது, நான் தான் செல்ல வேண்டிய நிர்பந்தம். அவங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, மதியம் வர முடியாது, நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நேராக சாயந்தரம் வந்து நான் அட்டென்ஸ் போட்டு போயிடுறேன். ஏற்கனவே இரவுக்கு அந்த ஒரு மாலை நேரம் அங்கே வரேன்னு உத்தரவு வாக்கு கொடுத்துட்டேன். நாள் முழுக்க ஒரு நிகழ்ச்சி இருக்கும். ஆனாலும் 2ஆம் தேதி நான் சொன்னது 4ஆம் தேதி சாயந்தரம் வந்துடுறேன். மீண்டும் 4:30 5 மணிக்கு மீண்டும் அழைப்பு வருகிறது. ஒரு வகையில் எனக்கு வரக்கூடிய வழி என்பதால் இதற்கு நான் பள்ளிக்கு அன்றைக்கு ஒரு 6 மணி சுமாருக்கு நான் வர்றேன். இந்த வழியாக நான் நூற்றுக்கணக்கான முறை பயணித்திருக்கிறேன். இந்த பள்ளியினுடைய பெயர் பலகையை பார்த்திருக்கேன். பல்லாண்டுகளாக பள்ளியினுடைய பெயரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். முதன்முறையாக அன்றைக்கு 4ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தான் நான் வர்றேன். மிக வித்தியாசமான ஒரு சூழலை பார்க்கிறேன். மனதிற்கு உகந்த ஒப்புதலான ஒரு சூழலாக எனக்கு பதியுது மனசுக்கு. வந்து முதல்வரை சந்திக்கின்றேன். ஐயா நடராஜன் இருந்தார்கள், ஐயா குப்பமுத்து அவர்கள் இருந்தார்கள். எல்லாத்தையும் ஒருத்தராக சந்தித்து பேசும் பொழுது, இந்த பள்ளி தோன்றிய காலம் இது மிக எழுச்சியாக இருந்த காலம், சவால்களை சந்தித்த காலம். எல்லோருக்கும் நிகழ்ந்தது போல இந்த கொரோனா காலத்தில் பல்வேறு சவால்களை சந்தித்து மீண்டும் எல்லோரும் வாழ்க்கையை புதிதாக துவங்கப்பட்டது போல பள்ளி மீண்டும் மேலே எழுச்சி பெற்றிருக்கக்கூடிய காலம். எல்லாவற்றையும் வெளிப்படையாக கூறி, எனக்கு நீங்க எங்க பள்ளிக்கூடத்தை முற்றிலும் சுற்றி பார்த்துவிட்டு ஒரு உரை வழங்கினால் திருப்தியாக இருக்கும். அதுக்காக தான் உங்களை வற்புறுத்தி அழைத்தேன். என்னோட வண்டியை நிறுத்திட்டு அவங்க பள்ளியினுடைய காரை அனுப்பி, முதல்வரையும் அனுப்பி, இந்த வளாகம் முழுக்க விடுதி உட்பட பார்வையிட வைத்து, எதிரில் இருக்கக்கூடிய மெட்ரிக் பள்ளியையும் பார்வையிட அழைத்து சென்று விட்டு எல்லாவற்றையும் விவரித்து விட்டு என்னை அனுப்பி வைத்தார்கள். அதன் பிறகு நான் எடுத்த முடிவு, இனி ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய ஆண்டு விழாவிற்கு ஒப்புக்கொண்டால் 5 மணிக்கு அழைப்பதில் போட்டால் 4:50 மணிக்கு போய் எதையாவது ஒன்று பேசிட்டு பேசிய கடமை முடிந்தது என்று வந்து விடாமல் அந்த பள்ளியை முழுமையாக உணர்வுபூர்வமாக தெரிந்து கொண்டுதான் பேச வேண்டும். முடிந்தவரை அந்த கல்விக்கூடத்திற்கு ஒரு முறையேனும் உணர்வுபூர்வமாக சென்று ஒரு உறவினை ஏற்படுத்தி கொண்டு ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்திருக்கேன். காலச்சூழலில் எவ்வளவு சாத்தியப்படும் சொல்ல முடியாது. நம்மாட எட்டக்கூடிய தொலைவாக இருந்தால் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடலாம், தொலைவில் இருக்கிறதுக்கு முடியாது. ஆனா வெறும் பேச்சாளனாக அழைத்து விட்டவர்கள் நான் ஏதாவது ஒன்று தயாரிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறதோட என்னுடைய கடமை முடிந்து போய்விடும் என்று இல்லாமல், ஒரு பள்ளியை அதன் களத்தை அறிந்து கொண்டு அதற்கான ஒரு உரையை வழங்க வேண்டும் என்பது நான் என்னுடைய 49வது வயதில் இந்த ஆண்டில் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம். அந்த பாடத்தை ஒரு மாணவனாக நான் கற்றுக்கொள்கிறேன். கங்கா பள்ளி ஒரு பள்ளியாக எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு கல்விக்கூடத்தினுடைய தரம் என்பது இந்த மாதிரி வழி நடத்தக்கூடிய இந்த பாங்கு தான் அதற்கான மிகச்சரியான உதாரணம். பொதுவாக ஒரு ஊடகத்திலிருந்து, சென்னையிலிருந்து, திரைத்துறையிலிருந்து, வேறு துறைகளிலிருந்து ஒரு பேச்சாளரை அழைத்து கொண்டு வந்து மிகச்சிறப்பான பேச்சை வழங்கி அப்படி போயிட முடியும். ஆனால் அதெல்லாம் முடியாது. நீங்கள் உள்ளூரில் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உணர்வுபூர்வமாக ஒரு நாளைக்கு வந்துட்டு போயிடுங்க. அந்த அழுத்தம் எனக்கு முதலில் ஆச்சரியத்தை தந்தாலும் அதற்கு பிறகு இது மிகச்சிறப்பான ஒரு வாழ்வியல் முறை. ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய தலைமை பண்பினுடைய அழகியல். உணர்வுபூர்வமாக உறவு ஏற்படாமல் அங்கு நீங்கள் எந்த விஷயத்தையும் கொடுத்து விட முடியாது, எந்த விஷயத்தையும் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிங்கிறத கொடுத்த வகையில் கங்கா மெட்ரிக் பள்ளி நிறுவனங்கள் மிகச்சிறப்பான ஒரு. நான் எடுத்த முடிவு, இனி ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய ஆண்டு விழாவிற்கு ஒப்புக்கொண்டால் 5 மணிக்கு அழைப்பதில் போட்டால் 4:50 மணிக்கு போய் எதையாவது ஒன்று பேசிட்டு பேசிய கடமை முடிந்தது என்று வந்து விடாமல் அந்த பள்ளியை முழுமையாக உணர்வுபூர்வமாக தெரிந்து கொண்டுதான் பேச வேண்டும். முடிந்தவரை அந்த கல்விக்கூடத்திற்கு ஒரு முறையேனும் உணர்வுபூர்வமாக சென்று ஒரு உறவினை ஏற்படுத்தி கொண்டு ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்திருக்கேன். காலச்சூழலில் எவ்வளவு சாத்தியப்படும் சொல்ல முடியாது. நம்மாட எட்டக்கூடிய தொலைவாக இருந்தால் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடலாம்,
தொலைவில் இருக்கிறதுக்கு முடியாது. ஆனால் வெறும் பேச்சாளனாக அழைத்து விட்டீர்கள், நான் ஏதாவது ஒன்று தயாரிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறதோட என்னுடைய கடமை முடிந்து போய்விடும் என்று இல்லாமல், ஒரு பள்ளியை அதன் களத்தை அறிந்து கொண்டு அதற்கான ஒரு உரையை வழங்க வேண்டும் என்பது நான் என்னுடைய 49வது வயதில் இந்த ஆண்டில் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம். அந்த பாடத்தை ஒரு மாணவனாக நான் கற்றுக்கொள்கிறேன். கங்கா பள்ளி ஒரு பள்ளியாக எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு கல்விக்கூடத்தினுடைய தரம் என்பது இந்த மாதிரி வழி நடத்தக்கூடிய இந்த பாங்கு தான் அதற்கான மிகச்சரியான உதாரணம். பொதுவாக ஒரு ஊடகத்திலிருந்து, சென்னையிலிருந்து, திரைத்துறையிலிருந்து, வேறு வேறு துறைகளிலிருந்து ஒரு பேச்சாளரை அழைத்து கொண்டு வந்து மிகச்சிறப்பான பேச்சை வழங்கி அப்படி போயிட முடியும். ஆனால் அதெல்லாம் முடியாது. நீங்கள் உள்ளூரில் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உணர்வுபூர்வமாக ஒரு நாளைக்கு வந்துட்டு போயிடுங்க. அந்த அழுத்தம் எனக்கு முதலில் ஆச்சரியத்தை தந்தாலும் அதற்கு பிறகு இது மிகச்சிறப்பான ஒரு வாழ்வியல் முறை. ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய தலைமை பண்பினுடைய அழகியல். உணர்வுபூர்வமாக உறவு ஏற்படாமல் அங்கு நீங்கள் எந்த விஷயத்தையும் கொடுத்து விட முடியாது, எந்த விஷயத்தையும் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிங்கிறத கொடுத்த வகையில் கங்கா மெட்ரிக் பள்ளி நிறுவனங்கள் மிகச்சிறப்பான ஒரு வரவேற்புரையில் சம்பிரதாயமான ஒரு பகுதி. எல்லோரையும் வரவேற்பது, அவர்களை உயர்த்தி சென்று வரவேற்பது, இதெல்லாம் போச்சு. அது உண்மையை சொல்லணும், ஐயா அவர்கள் அதை பார்த்து வாசித்தார் அல்லது பார்த்து பேசினார். முடிக்கும் பொழுது அவருடைய மனசிலிருந்து வர ஆரம்பிச்சது, இந்த பள்ளியின் மூலமாக நீங்களும் வளர வேண்டும். இது அடிக்கோடி இட்டுக்கணும். இந்த பள்ளியின் மூலமாக நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லவில்லை, இந்த பள்ளியின் மூலமாக நீங்களும் வளர வேண்டும், உங்களால் நாங்களும் வளர வேண்டும். அதான் யதார்த்தமான ஒரு உண்மை. எல்லா இடத்துலையும் போனோடனே நான் உன்னை முன்னேற்றக்காக வந்திருக்கேன், உன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரிய எழுச்சியை தரத்துக்காக வந்திருக்கேன், உனக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்லாம் இல்லை. நானும் நீங்களும் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த பயணத்தில் நீ சிக்கனமா செலவு பண்ணுங்க, காசை சேமிச்சு வைங்க. அடுத்ததாக அப்ப இதெல்லாம் உணர்வுபூர்வமாக வரக்கூடிய ஒரு தலைவரை ஒரு கல்வி நிறுவனம் பெற்றிருக்கிறது. அந்த கல்வி நிறுவனத்தில் நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்பதற்காக உள்ளபடியே நாம மகிழலாம், பெருமை கொள்ளலாம். இது எல்லாவற்றையும் விட நம்பிக்கை கொள்ளலாம். இந்த கல்விக்கூடத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். முதல்வருடைய உரையில் ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருந்த விஷயம், அன்பு வித் கண்டிப்பு. இந்த பள்ளியில் மாணவர்களுக்கு அன்பாக நடத்தப்படுவார்கள், ஆனால் கண்டிப்போடு நடத்தப்படுவார்கள். அப்ப அன்பாக நடத்தப்படுவார்கள், கண்டிப்போடு நடத்தப்படுவார்கள். பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தில் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்வோம், பெற்றோர்களும் இணைந்து வளர வேண்டியதில் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்வோம் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பமாக கங்கா கல்வி நிறுவனம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழா, அதுவும் வெள்ளி விழா ஆண்டு என்பது இங்கு பங்கெடுத்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். இப்ப இந்த மாதிரியான ஒரு பள்ளியில மாணவர்களை கொண்டு வந்து சேர்த்து படிக்க வைக்கும் போது எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்ன அப்படின்னா, என் பையனும் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கணும், ஒரு ஆங்கில வழி கல்வியில படிக்கணும், ஒரு தனியார் பள்ளியில படிக்கணும். ஏன் அப்படி எல்லாம் படிக்கணும்? இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அந்த பதில் அவ்வளவா வராது. அது என்னங்க சொல்றது, படிக்கணும். இந்த காலத்துல படிச்சாதானே எல்லாமே இருக்கு, படிச்சாதானே எல்லாம் முடியும். எல்லோரும் ஒரு 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 புள்ளியில் மிக தெளிவாக இருக்கும். என்னன்னா, நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், கட்டாயம் படிக்க வேண்டும். ஆனால் அதற்கு உண்மையான காரணம் என்னன்னு கேட்டா அந்த பதில் அவ்வளவா தெரியாது. கல்வியின் வாயிலாக ஒரு குடும்பம் முற்றிலுமாக மேலெழுந்து நிற்கும். கல்வியின் வாயிலாக மட்டும்தான் நிகழுமா அப்படின்னு கேட்டா, கல்வியின் வாயிலாக ஒரு குடும்பம் மிகச்சிறப்பாக மேலெழுந்து நிற்கும், எளிதாக மேலெழுந்து நிற்கும். இந்த இடத்துல தான் நம்ம எல்லா இடத்துலையும் முரண்பட்டுட்டே இருக்கோம்.
படிச்சாதான் எல்லாம் கிடைக்குங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்போம். பிள்ளைகள் படிக்காமல் வென்றெடுத்த சில பேரை கொண்டு வந்து வச்சுக்குவாங்க. உதாரணத்துக்கு சச்சின் தான், ஒரே ஒரு அம்பானி தான், ஒரே ஒரு ஏஆர் ரஹ்மான் தான். கால் நூற்றாண்டு காலத்தில் இந்த மண்ணில் படித்ததன் வாயிலாக பரம்பரையாக இருந்த வறுமையை ஒட்டுமொத்தமாக துடைத்தெறிந்த பிள்ளைகளே, பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகளை நான் காட்ட முடியும். ஒட்டுமொத்தமாக தலைமுறையை புரட்டி போட்ட பிள்ளைகள் இந்த கால் நூற்றாண்டு காலத்தில் இந்த மண்ணில் பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். நான் முதல்ல சொன்னதை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். கல்வியின் வாயிலாக ஒரு குடும்பம் மிகச்சிறப்பாக மேலெழுந்து நிற்கும், எளிதாக மேலெழுந்து நிற்கும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். நான் மாணவர்கிட்ட போன உடனே அந்த நிகழ்ச்சியினுடைய 1 மணி நேரம் முடிஞ்சோடனே முரண்பட்டு வந்து நிற்பான். நெசார் படி 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 படின்னு சொல்றீங்க, படிச்சாதான் இதெல்லாம் கிடைக்காதான்னு சொல்லி கிடைக்குமான்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வருவான். அவன் சொல்றது படிச்சாதான் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லலா, படிச்சீனா இது ஈஸியா கிடைக்கும், இது எளிதா கிடைக்கும். படிச்சீனா எளிதா கிடைக்கும். அப்ப இவர்களோடு முரண்படக்கூடிய இடத்துல எங்க நிக்கிறோம்னா, நம்ம படிச்சாதான் கிடைக்கிறோம்னா அவன் ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்குல்ல. படித்தால் எளிதாக கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு சொன்னால் அவர்கள் தயாராக இருப்பார். இதெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு நேரமே இல்லைங்க. பெற்றோர்களுக்கு ஒரு பள்ளியில் ஒரு குழந்தையை கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க கேட்கக்கூடிய விஷயத்தை செலுத்திட்டு எப்ப வர சொல்றாங்களோ அப்ப மட்டும் நான் போய் பார்த்தா போதும், அதுக்கு மேல நான் எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை என்றால் ஒரு கல்வி நிறுவனத்தால், வெறும் ஆசிரியர்களால், ஒரு நிர்வாகத்தால் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை கட்டமைக்க முடியாது. பெற்றோருடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான பங்காக இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப சொல்றது எங்களுக்கு நேரமே இல்லை, நாங்க படிக்கல, எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. உங்களை +1 பையனுடைய பிசிக்ஸ்ல என்ன ஃபார்முலா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க சொல்லல, மேத்ஸ்ல என்ன ஃபார்முலா இருக்குன்னு தெரிஞ்சுக்க சொல்லல. என்ன நடக்குதுன்னு ஒரு நாளும் பார்க்கறது இல்லை. நம்ம எப்படி அவங்க வீட்டை பார்க்கறோமோ அவங்க நம்ம வீட்டை பார்க்க ஆரம்பிச்சப்போ ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு போல. இங்க முதுகுல ஒண்ணு அடிச்சுன்னா அது மூஞ்சில் அடிக்குதுங்க. அப்ப மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் முன் பெருமையாக காட்டிக்கொள்வதற்காக, மற்றவர்கள் முன் இந்த மார்க்கை வாங்கிறதுக்காக அதுல வேற ஒரு பெரும் வெறி எடுத்து திரிய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அது என்ன, எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் இந்த பதிவு செய்யலாமான்னு கூட தெரியல. இந்த பகுதியில், அதுவும் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, திடீர்னு சொந்த மதத்தில் எங்க பார்த்தாலும் எல்லாமே MBBS நோக்கி ஓடுது, எல்லாமே மெடிக்கல் சீட் வாங்குது. 10 வருஷத்துக்கு முன்னால, 15 வருஷத்துக்கு முன்னால ஒட்டுமொத்த சொந்தத்தில் ஒரு டாக்டரும் அப்படிலாம் எனக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட் போடுறேன், என்னுடைய நெருங்கிய வட்டத்துக்குள்ள 8 பிள்ளைகள் MBBS ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்காங்க. உண்மையாகவே 8 பேர்த்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உள்ளுக்குள்ள தேடி பார்த்தோம்னா அந்த 8மே டாக்டருக்கான டிசைன் ஆனலாம் தெரியாது, எதுவுமே கிடையாது. அது பண்ண ஒரே ஒரு தப்பு, இவங்க போட்ட கோச்சிங்ல போய் உட்காந்து நல்ல மார்க் வாங்கினதான். நல்ல மார்க் வாங்கிட்டியா நீ இதுக்கு தான் போயாகும். 10ஆம் வகுப்பில் 450 மார்க்கை ஒரு பிள்ளை வாங்கிவிட்டால் டிஃபால்ட்டா அது போக வேண்டியது சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் குரூப் தான். ஏன்லாம் தெரியாது. நான் 11ஆம் வகுப்புல போய் கேட்ட உடனே கேட்பேன், நான் என்ன குரூப் படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் குரூப், அது ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் வேற பிரிச்சிருப்பாங்க. அது எப்படி பிரிச்சாங்கன்னா, நான் படிச்ச காலத்துல எனக்கு நினைவு தெரிஞ்ச அந்த குரூப்போட கோட் நம்பர் 501 இருக்கும். மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கக்கூடியது வந்து குரூப் நம்பர் 501, அடுத்தது வந்து 502. அதனால 1 2 வச்சாங்களே தவிர இவங்களே நல்ல மார்க் வாங்கினா ஃபர்ஸ்ட் குரூப், கொஞ்சம் கம்மியாக வாங்கினா செகண்ட் குரூப், அதை விட கம்மியாக வாங்கினா தேர்ட் குரூப், அதை விட கம்மியாக வாங்கினா ஃபோர்த் குரூப். இவங்களா ஒரு லேயர் பிரிச்சுட்டாங்க. ட்ரெயினில் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் மாதிரி. இதுல 450க்கு வாங்கிட்டு ஒரு பிள்ளை ஒரு வேளை எனக்கு சயின்ஸும் வேண்டாம், மேத்ஸும் வேண்டாம், இது எதுவுமே வேண்டாம், நான் வந்து வணிகவியல் துறை போறேன், பொருளியல் துறை நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க அந்த 3வது குரூப்ல, காமர்ஸ் அக்கௌண்டன்சி குரூப்ல போட்டீங்கன்னா ஒட்டுமொத்த சொந்தத்தின் மத்தியில மரியாதை இழந்து போயிடும். என்ன மார்க்கு? 456.
என்ன குரூப்பு? காமர்ஸ். அதையே கொண்டு காமர்ஸ்ல போட்டார். ஃபர்ஸ்ட் குரூப்ல தானே போடணும். ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு தனித்தனி வார்ப்பு. தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் பேர் பிளஸ் 2 தேர்வு எழுதி வர்றாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல அதுக்கு ஒரு கணிசமான ஒரு எண்ணிக்கை இருக்கு. 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் இருப்பாங்க. 4 லட்சம் பேர் டாக்டரா வந்தா எங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கறது? 4 லட்சம் பேர் இன்ஜினியரா வந்துட்டா என்ன பண்றது? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் குரூப் போயிட்டா. இதுல இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், சரி ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டு என்ன பண்ண போற? மெடிசன் ட்ரை பண்ணுவேன் சார். சரி, கிடைச்சா மெடிசன் போவேன், இல்லைன்னா இன்ஜினியரிங் போவேன். எனக்கு இந்த ஈக்குவேஷன் எப்பொழுதும் புரியாது. இது ரொம்ப அலர்ஜியான ஒரு விஷயம். நீ முதல்ல 10ஆம் வகுப்பு முடிச்சோனையும் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். நான் ஒன்று மருத்துவம் சார்ந்த துறை, இப்போ ஃபார்மசி இருக்கு, அலைடு சயின்ஸ் இருக்கு, வேற வேற துணை படிப்புகள் இருக்கு. ஒன்று இது சார்ந்து போவேன், இல்லை பயாலஜியே எனக்கு வேண்டாம், இல்லை நான் முழுக்க பொறியியல் துறை சார்ந்து போறேன். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தெளிவில்லாம ஒரே குழந்தைய ஃபர்ஸ்ட் குரூப்ல போட்டு நீ மேத்ஸ்லயும் மார்க் வாங்கி ஆகணும், பயாலஜிலையும் மார்க் வாங்கி ஆகணும், பிசிக்ஸ்லயும் வாங்கி ஆகணும், கெமிஸ்ட்ரிலையும் வாங்கி ஆகணும், எல்லாத்துலையும் வாங்கி வச்சுட்டு கடைசியா முடிவு பண்ணுவோம், ஒன்று மெடிசனா அல்லது என்ஜினியரிங்கா. மருத்துவம் கிழக்கு பக்கம் என்றால் பொறியியல் மேற்கு பக்கம். இப்போ வாழ்க்கையில் நான் நின்றுக்குவேன், ஒன்று இந்த பக்கம் போகவேன், இல்லைன்னா இந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம் போவேங்கிறது எந்த வகையில் எந்த விதமான லாஜிக் கிடையாது. திசை இதுதான். ஒன்று இந்த பாதையில் போவேன், அல்லது ஒரு மாற்று பாதையில் போவேன், அல்லது இன்னொரு மாற்று பாதையில் போவேன், அல்லது மாற்று பாதையில் போவேன். திசை இதுதான் என்பதை தீர்மானிக்காமல் மார்க் வாங்கின ஒரே பாவத்துக்காக கொண்டு வந்து ஒரே குரூப்ல போட்டு ரெண்டையும் சுமந்து கொண்டு படி 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 மன அழுத்தத்தினுடைய உச்சத்திற்குள் அந்த பிள்ளைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த தெளிவுகள் கிடையாது. 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால எது படிச்சா எந்த படிப்பு படிச்சா எதுன்னு திருப்பி தெளிவுகள் கிடையாது. இன்னைக்கு கெரியர் கைடன்ஸ்ல உட்காந்து எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் போட்டு நீங்க உட்காந்தனா இது வாங்கினா இந்த இடத்துக்கு போக முடியும், இந்த துறை சார்ந்து இந்த துறை 5 வருடங்கள் 10 வருடங்கள் 20 வருடங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கலாம் என்பதை ஓரளவு கணிக்கக்கூடிய திறன் இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் நமக்கு வந்துருச்சு. தகுதியான நபர்கள் இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு குழந்தையை கொண்டு வந்து எல்லாம் படிங்கிற சுமத்தலை கைவிட்டார்கள். 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஓரளவு தெளிவடைந்து விட வேண்டும். 11ஆம் வகுப்புல அதெல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. 10ஆம் வகுப்பு மாதிரி எல்லாத்துக்கும் காமனா கொடுக்கல. தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேத்ஸ் அப்படின்னு காமனா அங்கே வைக்கல. ஒன்று நீ பயாலஜி வேண்டாம்னா பயாலஜி இல்லாமல் ஒரு படிப்புக்குள்ள போய்க்கலாம், மேத்ஸ் வேண்டாம்னா மேத்ஸ் இல்லாத ஒரு படிப்புக்குள்ள போய்க்கலாம், இந்த ரெண்டும் வேண்டாம்னா வேற ஒரு படிப்புக்குள்ள போய்க்கலாம். இது இல்லாமல் இது எல்லாம் கலந்து செய்ய வேண்டும் என்றாலும் வேற வேற மாதிரியான கல்வி வடிவங்கள்ல வேற வேற வாய்ப்பு இருக்கு. காமர்ஸும் ஒரு குழந்தை கெமிஸ்ட்ரியும் ஒரே டைம்ல படிக்க முடியும், அதுக்கான சாத்தியமும் உண்டு. இதை கொஞ்சம் தேடி பார்த்து என் குடும்பத்துக்கு எது சரி வரும், என் பிள்ளைக்கு எது சரி வரும், என் பிள்ளைகளுடைய ஆர்வம் எதுவாக இருக்கும், இப்ப படிக்கிறதெல்லாம் படிச்சது போக இன்னும் 15 ஆண்டுகள் கழித்து 20 ஆண்டுகள் கழித்து அந்த துறையில் என்னுடைய பிள்ளை உயிர்ப்போடு செயல்படும் அப்படிங்கிறத தெளிவு விட்டு துறையை தேர்ந்தெடுப்பதுதான் ரொம்ப முக்கியமானது. வழக்கமாக படிக்காத குழந்தைகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி படிக்கிற காரணத்துக்காகவே இவங்களை கொண்டு வந்து படிப்பில் திணித்து அழுத்தத்தை கொடுத்து உருவாக்குவது என்பது 2024 சரியான ஒரு செயல்முறை அல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாலே தான் சரின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அன்றைக்கு விழிப்புணர்வு கிடையாது. இன்றைக்கு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், எல்லோரும் திட்டமிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அவர்கள் விரும்பிய அவர்களுக்கு பொருத்தமான ஒரு துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுடைய விருப்பம் திறன் சார்ந்து தேர்ந்தெடுப்பது பெற்றோர்களுடைய மிக முக்கியமான கடமை. அந்த தெளிவோட வந்தீங்கன்னா பள்ளிக்கூடம் எல்லா வகையிலையும் உதவும். பள்ளிக்கூடம் அதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுப்பாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, நீ பயாலஜி படிக்கக்கூடிய மெடிசனுக்கு போகணும்னு நினைச்சியா வா, பெருந்தர் மெடிக்கல் காலேஜில் போய் நம்ம பார்த்துட்டு வருவோம். இன்ஜினியரிங் படிப்பு மேலே ஆசை இருக்கா, வேளாளர் காலேஜில் போய் பார்த்துட்டு வருவோம். ஃபார்மசியில் ஆர்வம் இருக்கா, ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் போய் பார்ப்போம். இல்லை இதெல்லாம் வேண்டாம், வேற ஒரு துறைக்கு போறியா வா, 2 நிறுவனங்களை பார்ப்போம். கல்விக்கூடம் எல்லா வாய்ப்புகளையும் தரும். அந்த வாய்ப்புகளுக்கு முன்பாக நம் பிள்ளைகளை தயார்படுத்தி வைத்திருந்தால் அது மெடிக்கல் காலேஜுக்கு வெறுமனே டூர் போகாது, இன்ஜினியரிங் காலேஜுக்கு டூர் போகாது, கம்பெனிக்கு விசிட் போகாது. அங்கே போய் தேட ஆரம்பிக்கும். நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 7 வருஷம் கழிச்சு, ஒரு 3 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு இங்கே வந்து நின்னா என் லைஃப் எப்படி இருக்குங்கிறத விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த தெளிவை எதுவுமே கொடுக்கலன்னா, அப்பாடா இன்னைக்கு ஒரு நாளைக்கு கிளாஸ் இல்லை, வாங்க வாங்க எல்லாரும் பஸ் ஏறுங்க, ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வருவோம்.
எந்த பயனும் எந்த விளைவுகளும் இருக்காது. பெற்றோராக 3 விஷயத்தில் மிக மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்க வேண்டியது. 1, பணம் கொடுப்பதோடு நான் எல்லா வகையிலும் இணைந்து அந்த பிள்ளைகளோடு செயல்படுவேன். 2வது, அந்த பிள்ளைகளோடு வீட்டிற்குள் அன்பான அமைதியான ஒரு சூழலை உருவாக்குவேன். 3வது, அந்த பிள்ளைகளுடைய உண்மையான ஆற்றல் என்ன என்பதை தெரிந்து கொண்டு யாரோடு ஒப்பீடு செய்யாமல் அந்த பிள்ளைகளுடைய திறன் மேம்பாட்டிற்கு மட்டும் நான் உழைப்பேன். இது ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு முறையும் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான. அடுத்து ஆசிரியர்களாக வரும்போது ஆசிரியர்களுக்கு கூடிய சவால், நான் உண்மையிலேயே சொல்றேன், இன்றைக்கு என்னுடைய பார்வையில் மிகுந்த பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள் தான். நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைகளை வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது வீட்டில் வேற மாதிரி இருக்கும், ஸ்கூல்ல வேற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு டிசைனோடு இங்கே வரும். அதுவும் இந்த கோவிடுக்கு அப்புறம் எப்படி வைரஸ் எல்லாம் மியூட்டேட் ஆகி வந்ததோ, இந்த பிள்ளைகள் மியூட்டேட் ஆகி வேற ஒரு வருஷனுக்கு வந்திருக்கான். என்ன கேள்வியை கேட்டீங்கன்னாலும் அசையாம நிற்கக்கூடிய பிள்ளைகளை நான் பார்க்குறேன். நீ என்ன வேணா கேட்டுக்கோ, அசையாம அப்படியே நிற்கணும். நானும் கேட்பேன், எப்படா அப்படி ஒரு டிசைன் அப்படிதான் நிற்போம் அப்படிங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஆசிரியர்கள்ட்ட போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா போதும், அதை ஏன் சார் கேட்குறீங்க, ஒன்றுமே சமாளிக்க முடியல சார், எதுவுமே சொன்னா கேட்க மாட்டேங்குது, எதுவுமே பண்ண மாட்டேங்குது, எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ஆசிரியர்கள் நான் தயக்கி இருந்து சொல்வது, அதுவும் 2020க்கு பிறகு நான் மீண்டும் சொல்வது, உங்களுடைய கல்வி புலமையில் நீங்க என்ன வேணா இருந்துட்டு இருக்கலாம், அது இனிமேல் பப்பு வேகாது. நான் பிசிக்ஸ்ல எவ்வளவு பெரிய டான் இருந்துக்குங்க சார், அது மட்டும் போதாது. நான் கெமிஸ்ட்ரியில் தூக்கத்தில் உடக்கல சார், அது பத்தாது, இது வேற. இதை டீல் பண்றதுக்கான திறன்களை வளர்த்துக் கொள்கிறீர்களா? வளர்த்து கொண்டால் இந்த பிள்ளைகளோடு இணைந்து பயணிப்பீர்கள். இல்லாவிட்டால் எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், 3 to 5 ஆண்டுக்குள் தெரிச்சு வெளியில ஓடிடுவீங்க, உள்ள இருக்க முடியாது. இது பிள்ளைகளை குறை சொல்வதற்கான இல்லை, பிள்ளைகள் வேறொரு வடிவமாக மாறிவிட்டார்கள், அல்லது காலம் மாற்றிடுச்சு, உலகம் மாற்றிடுச்சு, எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைகளை வேறொன்றாக உருவாக்கி விட்டார்கள். அந்த பிள்ளைகளை கையாளக்கூடிய திறன்களை எப்படி வளர்த்துக் கொள்வது? அந்த யுக்தியை கற்றுக்கொண்டார் அப்ப மட்டும்தான் இருக்கும். நான் மாணவர்களை 2020க்கு முன்னால பார்த்த பார்வை வேற, இன்னைக்கு அந்த பார்வையெல்லாம் பார்த்தோன்னா நான் வெளியில மீண்டு வர முடியாது. இன்னைக்கெல்லாம் வேற மாதிரியான பாணி தான். ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும், அடிக்கிற மாட்டை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க அந்த இடத்துக்கு இறங்கி ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயத்தை இந்த பிள்ளைகள்கிட்ட கடத்தணும். எப்படி சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளுமோ, எப்படி சொன்னா புரியுமோ. ஆனா எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள், சரியா சொன்னீங்கன்னா நம்ம கூட வந்தோம். அந்த திறன்களை வளர்த்துக் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு தேவை, இந்த காலகட்டத்தினுடைய தேவை. ஆசிரியர்களாக நான் என்னுடைய கல்வியில், என்னுடைய துறையில் நான் எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது பத்தாது. மாணவர்களை கையாளக்கூடிய எல்லா திறன்களையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். 2007 ஒரு பரிசோதனை முயற்சி நடந்தது. நான் ரொம்ப ரசித்த ஒரு பரிசோதனை முயற்சி. வாஷிங்டன் போஸ்ட் என்கின்ற பத்திரிகை நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோவோட சப்வேல, மெட்ரோங்கிறது நம்ம சென்னையில் இருக்க மாதிரியான ஒரு மெட்ரோ ரயிலோடைய ஒரு சப்வேனா நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம். ரயில் கீழே ஓடும், நிலத்துக்கு அடியில் இருப்பாங்க, எல்லாரும் வந்து போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு நாள் காலை 8 மணி பரபரப்பான நேரத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். பரபரப்பான நேரத்தில் எல்லாம் அப்படி நடந்து ஓடிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த சப்வேனுடைய ஒரு மூலையிலிருந்து அதுவரை அமைதியாக இருந்த நபர் எழுந்து வயலின் வாசிக்க ஆரம்பிக்கிறார். அவரோட கையில திடீர்னு எல்லோரும் வழக்கமா பரபரன்னு ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம், ஒரு ரயில் நிலையத்தினுடைய சப்வே. அந்த ரயில் நிலையத்தில் எல்லாரும் பரபரப்பா ஓடிட்டு இருக்கப்ப ஒரு நபர் அது வரைக்கும் அமைதியாக அமர்ந்திருந்தார். திடீர்னு எந்திரிச்சு ஒரு வயலினை வாசிக்க ஆரம்பிக்கிறார். யாருமே கண்டுக்கல. முதல் நபர் ஒரு 3 நிமிடம் கழித்து ஒரு பெரியவர் அவரை கடந்து போகும் பொழுது ஒரு சில நொடிகள் அப்படி நின்று திரும்பி பார்த்துட்டு போயிட்டார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவும் நடக்கல. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பெண்மணி இந்த மாதிரியான இசைக்கருவியை வாசித்தார்கள். அவர்கள் வந்து ஏதாவது உதவி கேட்கறாங்க அப்படிங்கறத அர்த்தம் அங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெண்மணி அப்படி அவங்க போற வேகத்தில் அப்படி திரும்பி பார்த்து $1 காசை தூக்கி இப்படி வீசிட்டு போறாங்க. இப்படியாக நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து ஒரு இளைஞர் வரார். வந்து எதிரில் இருக்கக்கூடிய சுவரில் அப்படி காலை வச்சு சாஞ்சு நின்று அதை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறார். ரசிச்சோன்னு இப்படி வாட்சை பார்க்குறாரு. டைம் ஆகி போச்சுன்னு அவரும் ஓட ஆரம்பிக்கிறார்.
இப்படியாக மனிதர்கள் வந்து நிற்கிறது, அப்படி நின்று பார்க்கறது, திரும்பி பார்க்கறது, அல்லது திரும்பி பார்க்காமல் காசை தூக்கி போட்டு போகிறது, இப்படியே போயிட்டே இருக்காங்க. சிறிது நேரம் கழித்து அவருடைய 3வது பாடல் இசைத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு 3 வயது சிறுவன் வருகிறான். வந்தோடனே அவங்க அம்மாட்ட சொல்றான், அதெல்லாம் நான் வர முடியாது, நான் இங்கே தான் நின்று பார்ப்பேங்கிறான். அந்த பையன் மட்டும் நின்று அந்த வயலின் கலைஞரை பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த அம்மா விடாப்பிடியா விடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இந்த பையன் மட்டும் திரும்பி பார்க்கறான். அதனுடைய எல்லை போகும் வரை அவரை பார்த்து கொண்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையன் மறைஞ்சு போயிட்டான். அதே போல இன்னும் சில குழந்தைகளுக்கு நிகழ்கின்றது. இப்படியாக 45 நிமிடங்கள் கடந்து செல்கின்றது. 45 நிமிடங்களினுடைய முடிவில் அவர் முன்னால் விழுந்த காசினுடைய தொகை மொத்தம் $32. 45 மணித்துளிகளில் அவர் 6 பாடல்களை இசைத்திருந்தார். அந்த 45 நிமிடங்களிலும் அந்த இசைத்துக் கொண்டிருந்த வயலின் கலைஞரை அங்கு போன பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் யார் என்றே அடையாளம் தெரியவில்லை. எல்லோரும் பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அந்த வயலின் கலைஞருடைய பெயர் ஜோஸ்வா பெல். ஜோஸ்வா பெல்லினுடைய ஒரு இசை கச்சேரிக்காக போஸ்டன் தியேட்டர் என்கிற ஒரு இடத்தில் 1500 பேர் அமரக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கான அனுமதி சீட்டுகள் 2 நாட்களுக்கு முன்பாகவே எல்லா சீட்டுகளும் விற்று தீர்ந்திருந்தன. ஒவ்வொரு அனுமதி சீட்டினுடைய கட்டணம் $100. ஜோஸ்வா பெல் உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு வயலின் கலைஞர். அந்த ஜோஸ்வா பெல்லினுடைய ஒரு நிகழ்ச்சியினுடைய எல்லா டிக்கெட்டும் $100 இருக்கக்கூடிய டிக்கெட் வித்து போன நிகழ்ச்சிக்கு அந்த 2 நாள் கழிச்சு தான் அவர் ஒரு ரயில்வே நிலையத்தில் நின்று வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவரை யாருக்கும் தெரியல, யாரும் பொருட்படுத்தல. மொத்தமாக அவர் திரட்டிய தொகை $32. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஊர்ல சினிமா பாட்டுக்கு இசைக்கெல்லாம் பெரிய தொகைகள்லாம் இருக்காது, பெரிய மதிப்புலாம் இருக்காது. ஆனால் வெளிநாடுகளில் அதற்கு பெரிய மதிப்பு உண்டு. அங்கு இசைத்த அந்த இசைக்கோர்ப்பு ஜோஸ்வா பெல்லினுடைய சொந்த உருவாக்கம். மிக கடுமையான, மிக சிக்கலான, மிக திறன் வாய்ந்த ஒரு இசைக்கோர்வை. அந்த இசைக்கோர்வினுடைய மதிப்பு $3.2 மில்லியன், இந்திய மதிப்பில் 29 கோடி ரூபாய். இந்த ஆய்வினுடைய முடிவில் எழுதுகிறார்கள், நீங்கள் எவ்வளவு உயர்ந்த விஷயங்களையும் உங்களோடு வைத்திருக்கலாம், அதை நின்று நிதானிக்கக்கூடிய மக்கள் மத்தியில், அதை புரிந்து கொள்ளக்கூடிய மத்தியில், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மத்தியில் கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லாவிட்டால் 29 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள ஒரு நிகழ்ச்சி அரங்கில் நடத்தினால் எல்லா அனுமதி சீட்டுகளும் விற்று போகக்கூடிய திறன் வாய்ந்த உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு கலைஞன் ஒரு ரயில் நிலையத்தில் 45 நிமிடங்கள் வாசித்தாலும் 3-4 பேர் தான் நின்று கவனிப்பார்கள். $32 தான் கிடைக்கும். அப்ப உங்களிடம் திறன் வாய்ந்த ஒன்று இருந்தால் அதை சரியான பொருந்தக்கூடிய இடத்தில் செலுத்துங்கள், இல்லாவிட்டால் செலுத்தாதீர்கள். ஏன்னா அந்த ஒட்டுமொத்த உரையில என்னுடைய உரை 15 பேருக்கு தான் காதுல விழுகுது. குறைஞ்சபட்சம் 1000 பேருக்கு நான் என்ன பேசுறேன்னு விலகவே இல்லை. எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவாலும் அதுதான். நான் அந்த 15 பேருக்கு ஜோஸ்வா பெல்லாக இருக்கலாம். எஞ்சி இருக்கக்கூடிய 1000 மக்களுக்கும் யாரோ ஒருத்தன் பிச்சை எடுத்துட்டு இருக்காண்டா, $1 தூக்கி போட்டு போ. அங்க இருக்கக்கூடியவருடைய மனநிலை, யாரு பெத்த பிள்ளையோ வந்து பேசுது, ஆத்துட்டோம், ஆத்துன்னு ஆத்துட்டோம். நாம நம்ம வேலையை பார்ப்போம். என்ன வேலையை பார்ப்போம்? செல்போன் பேசுவோம், பக்கத்துல பேசுவோம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா நீ மட்டும் இப்படி நல்லா இருக்கேன்னு மனசுக்குள்ள ஒரு வன்மத்தை வளர்த்துக்குவோம். நம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டு விழா, பள்ளியினுடைய 25வது ஆண்டு விழா, நம்முடைய பிள்ளைகளோடு வந்து அமர்ந்திருக்கிறோம். பிள்ளைகளோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பெற்றோர் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டாமா? பிள்ளைகளோடு நாங்கள் ஒரு பெற்றோர்கள் முன்மாதிரியாக அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நொடி இந்த ஒட்டுமொத்த அரங்கம் நிசப்தமாக மாற வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் ஆசிரியர்களாக நிறைய கத்துக்கிட்டு எல்லா திறமையும் வச்சுட்டு 20 வருஷம் திறமை வச்சிருக்கேன், 30 வருஷம் திறமை வச்சிருக்கேன். ஆனா இந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளவர்களுடைய இல்லை. அப்ப ஜோஸ்வா பெல் அன்றைய ரயில் நிலையத்தில் என்ன செய்திருக்க வேண்டும்? மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி வந்து நின்றுக்க வேண்டும். பெருசா ஒரு பேனர் போட்டிருக்கணும், ஒரு விளம்பரம் பண்ணி இருக்கணும், அந்த இடத்துல போறவங்களை மறிச்சு நிறுத்தி இருக்கணும், 4 பேர்த்து சொல்லி இருக்கணும், யார் தெரியுதா ஜோஸ்வா பெல் எவ்வளவு பெரிய கலைஞன் தெரியுமா, அந்த இசைக்கோர்வினுடைய மதிப்பு 29 கோடி தெரியுமா அப்படின்னு சொன்னாதான், ஓ அப்படியா, நான் ரயிலுக்கு நேரமாச்சேன்னு ஓடுனேன், ஆஃபீஸுக்கு நேரமாச்சேன்னு ஓடுனேன்,
இப்போ இல்லை பரவாயில்ல, ராத்திரி 8 மணிக்கு வச்சீங்கன்னா நாங்கள் வருவோம். ஜோஸ்வா பெல்லுக்கு, மிகச்சிறந்த ஒரு வயலின் கலைஞனுக்கு பொருத்தமில்லாத நேரத்தில் பொருத்தமில்லாத மனிதர்கள் மத்தியில் தன்னுடைய இசையை செலுத்த முடியாது என்பதுதான் இந்த உலகத்தின் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆசிரியர்கள் திறன் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் எங்கு கொடுப்பது? பெற்றோர்களை பற்றி எழுதியிருக்கக்கூடிய அதே புகார் பட்டியலை ஆசிரியர்கள் மேலும் அது வாசிச்சிருக்காங்க. அவர்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, ஆசிரியர்கள் எங்களை ஜட்ஜ் பண்றாங்க. பிள்ளைகள் சொல்வது என்ன ஜட்ஜ் பண்றாங்க? அவங்க முன்னாடியே ப்ரீஜுடிஸா இருக்காங்க. நான் போனேன்னா இதுதான் சொல்றாங்க, இதுதான் சொல்றாங்க, இதுதான் சொல்றாங்க. ஆசிரியர்கள்ட்ட போய் ஏங்க எப்படி பண்றீங்கன்னா, அது எப்படி சார் பண்ணாம இருக்கணும்? எப்ப பாரு இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க சார், எப்ப பாரு இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க, எப்ப பாரு சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை, எப்ப பாரும் செய்யறது இல்லை, எப்ப பாரும் எழுதுறது இல்லை. அப்ப இந்த பிள்ளைகள் சொல்லுவது, இந்த எப்ப பாரு எல்லாம் சொல்லாதீங்க. ஏற்கனவே அதுக்கு திட்டிட்டீங்க, எதுக்கு ஏற்கனவே மார்க் கம்மியா போட்டீங்க, ஏற்கனவே அடிச்சிட்டீங்க, ஏற்கனவே வீட்டில் பேரண்ட் கூட்டு வர சொன்னீங்க. இப்ப நான் என்ன தப்பு பண்ணா அந்த தப்பை மட்டும் டீல் பண்ணுங்க. ஆசிரியர்கள் பிள்ளைகளை கண்டிப்பதில் நுணுக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். பிள்ளைகள், இன்றைய பிள்ளைகள் எதிர்பார்ப்பது, நான் இப்பொழுது ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அதை நேரடியாக அட்ரஸ் பண்ணுங்க, நான் ஏத்துக்கிறேன். நீ அப்பயே எப்போ லாங்லாங்கோ சோலாங்கோ அசோகர் மரங்களை நட்ட போது அன்னைக்கே நீ வந்து சட்டை இன் பண்ணாம இருந்தில்ல, அன்னைக்கே நீ அப்படி முடிய வெட்டி இருந்தில்ல. ஆனா அதே ஆசிரியர்கள் வசதியாக இருப்பது, டெஸ்ட் வச்சாங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு அப்ப எழுதுனாங்கன்னா அதுக்கு மட்டும்தான் மார்க் போடுவாங்க. அதுக்கு முன்னால 3 டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எழுதியிருப்பான்ல, அந்த அதுக்கு சேர்த்து இப்போ மார்க் யாராவது போடுவாங்களா? அதுக்கு போட மாட்டாங்க. அப்ப சொல்றேன், இப்போ நீ என்ன எழுதிருக்க அதுக்கு தாண்டா மார்க் போட முடியும். அவன் சொல்றான், இப்போ நான் என்ன தப்பு பண்ணா அதுக்கு மட்டும் நீ திட்டு, இப்போ நான் என்ன தப்பு பண்ணா அதுக்கு மட்டும் திட்டு. நீ ஏன் 3 மாசத்துக்கு முன்னாடி ஒன்று எடுத்துட்டு வர்ற? மார்க் போடுறதா இருந்தா இப்ப எழுதுனதுக்கு மட்டும் தான் போடுவேன், பழசெல்லாம் மறந்துடுவேன், அது வேற. ஆனா திட்டுறதா இருந்தா, கண்டிக்கிறதா இருந்தா, எச்சரிக்கை செய்யறதா இருந்தா, அறிவுறுத்துறதா இருந்தா, இதெல்லாம் இல்லை. பழசு எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டு சார், இவன் என்ன பண்ணாலும் லிஸ்ட் போடுங்க சார், மேம் அதை என்ன அதை எடுத்துட்டு வாங்க, அவனை என்ன இன்னைக்கு 2ல் 1 பார்த்துருவோம். ஆசிரியர்கள் மாற்றம் கொள்ள வேண்டிய இடம். இன்றைய கால பிள்ளைகள் எல்லா காலகட்டத்திலும் எல்லோரும் தவறுகளை செய்து 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 தான் வந்திருக்கிறோம். நான்லாம் எல்லா இடத்துலையும் போனோடனே மாணவர்கள் முன்னால் ஒப்புக்கொள்வது, நல்ல வேலைடா, நான்லாம் 30 வருஷத்துக்கு முன்னால் படிச்சுட்டு வந்துட்டேன், தப்பு பண்றதுக்கு கம்மியாக தான் சான்ஸ் இருந்தது. இன்னைக்கு நானா இருந்தேன்னா உங்களை விட படுமோசமா இருக்குன்னு சொல்லி அந்த உண்மையை ஒப்புக்கொண்டுதான் அவர்களோட நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லா வகைகளிலும் தவறுகள் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் முடியாது. ஏன் பிள்ளை நீ அப்படிதான் இருக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒரு பிள்ளை தவறு செய்தால் ஒரு ஆசிரியராக அந்த பிள்ளையை கையாளக்கூடிய அந்த சூழலில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், சில பதங்கள் இருக்கு. ஒரு தவறு செஞ்சதுன்னா அந்த பிள்ளைகிட்ட அறிவுரை சொல்லலாம், ஆங்கிலத்தில் அட்வைஸ்ன்னு சொல்லுவோம். கண்டிக்கலாம், கண்டன் பண்றதுன்னு சொல்லுவோம், கண்டம் பண்றதுன்னு சொல்லுவோம். அல்லது எச்சரிக்கை பண்ணலாம், வான் பண்ணலாம், இனி ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சேன்னா அது சரியா இருக்காது, நீ இந்த விளைவுகளை சந்திக்கணும்னு சொல்லலாம். அறிவுரை சொல்லலாம், கண்டிக்கலாம், எச்சரிக்கை செய்யலாம், சில இடங்கள்ல திட்டலாம், யூ கேன் ஸ்கோல்ட், சில இடங்கள்ல தண்டிக்கலாம், பனிஷ் பண்ணலாம். பிள்ளைகள் ஒரு வகையில் இதெல்லாம் சமாளிச்சிடுவாங்க. அறிவுரை சொல்வதை, கண்டிப்பதை, எச்சரிக்கை செய்வதை, திட்டுவதை, தண்டிப்பதை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க, அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றையும் ஒரு பிள்ளை ஓரளவுக்கு எதிர்கொண்டு விடும், சமாளித்துக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். ஆனா அந்த பிள்ளையால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரே ஒரு விஷயம் அவமானப்படுத்துறது. இன்சல்ட் பண்றதை ஏற்றுக்க மாட்டார். எல்லாத்துடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு பிள்ளையினுடைய தவறை அட்ரஸ் பண்றதா இதனுடைய நோக்கம். அதற்கு 6-7 வழிகள் இருக்கு. ஒன்னு அறிவுரை சொல்லலாம், கண்டிக்கலாம், எச்சரிக்கை சொல்லலாம், தண்டிக்கலாம், திட்டலாம். எக்காரணத்தை கொண்டும் சக மனிதர்களை யாருக்கும் அவமானப்படுத்துவதற்கு உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அவமானப்படுத்துறப்பதான் என்ன ஆகுனா, அந்த பழைய ஜாதகத்தெல்லாம் எடுத்துக்குவார். நீ அப்ப என்ன பண்ணன்னு தெரியுமா, நீ அப்ப எப்படி மூஞ்சி வச்சிருந்தன்னு தெரியுமா, நீ அப்ப என்ன பண்ணன்னு தெரியுமா. வீட்டுல யோசிச்சு பாருங்க, ஒரு கணவன் மனைவிக்கு இடையில, வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார் மருமகள் சண்டையில, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சண்டையில, எல்லா இடத்துலையும் யோசிச்சு பாருங்க. ஒரு தவறு நிகழ்ந்தால் அந்த தவறை மட்டும் அட்ரஸ் பண்றோமான்னு பாருங்க. எப்பவே பிறக்கிறதுக்கு முன்னால இருந்து ஒன்று தூக்கிட்டு வருவோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா,
இந்த இடத்துல உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும். ஐ வாண்ட் டு டெஸ்ட்ராய் யூ ரைட் நவ். இந்த இடத்துல நான் யாருன்னு காட்டணும், உன்னை ஒன்றுமில்லாமல் செய்து விட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு அவமானப்படுத்துவதை இலக்காக வைத்துக் கொண்டு வந்தால் அவமானத்தை எவரும் எக்காலத்திலும் தாங்க முடியாது. குறிப்பாக இந்த பிள்ளைகளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. they are very much sensitive. அவ்வளவு மென்மையான உணர்வு வாய்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள். நீ திட்டு அமைதியாக போய்க்கிறேன், அறிவுரை சொல்லு கேட்டுக்கிறேன், எச்சரிக்கை கொடு பார்த்துக்கிறேன், கண்டிப்பு செய் தாங்கிக்கிறேன், தண்டிங்க ஏற்றுக்கிறேன், ஆனால் அவமானப்படுத்துறதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அது மிகப்பெரிய ஒரு கடும் வலி நிறைந்த ஒரு செயலாகும். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஒரு பிள்ளைகளை, சார் இந்த பிள்ளையோட நல்லதுக்கு தானே சார் பண்ணுறோம், நல்லதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், முதல்ல சொன்ன 5ல் எது ஏற்புடையதோ அதை செய்யுங்க. அந்த பிள்ளை அடி வாங்கிக்கணும்னா அடிச்சிருங்க, தப்பு இல்லை. கண்டிக்கிறத புரிஞ்சுக்கணும்னா கண்டிக்க, அட்வைஸ் பண்ணால் போதும், வழிகாட்டினா போதும். ஆனால் எதன் நிமித்தமாகவும் அந்த இடத்துல குரலற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்தினால இப்போ நான் கை ஓங்கி இருக்கு, நான் தான் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன், நான் தான் உனக்கு சோறு போடுறேன், நான் தான் உனக்கு எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சக உயிரை அவமானப்படுத்துதல் என்பது எவ்வகையிலும் ஏற்புடையதாக இருக்காது. கடைசியாக கை தட்டி தட்டி ஓய்ந்த பிள்ளைகளுக்காக கொஞ்சம் பேசணும்ல. ஆனால் இந்த தடவை நேர்மையாக கை தட்டணும். இவ்வளவு ஏமாற்றக்கூடிய பிள்ளைகளை நான் எப்பொழுதும் பார்த்ததே கிடையாது. என்ன சொல்ல தெரியுமா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், எதை சொன்னாலும் எல்லாம் எனக்கு தெரியும், இல்லை இது இப்படி அதை நான் பார்த்துக்குவேன். தூங்கி எந்திரிக்கிறப்ப சைடில் எச்சில் விழுந்ததே காலையில் தெரியாது, நம்ம சொன்னாதான் தெரியும். இன்னும் சுடுதண்ணி வைக்க தெரியாது, எதையும் போய் ஒரு பொருளை வாங்குறதுக்கு தெரியாது. இந்த போனை வச்சு நான் நோண்ட தெரியும், வேற ஒன்றும் பெருசாலாம் தெரியாது. பிரச்சனை என்னன்னா அந்த போன் இருக்கனால நமக்கு நோண்ட தெரியாது. அதனால தெரிஞ்ச உடனே இதனால தெரியாதவங்கிட்ட எல்லாம் எனக்கு தெரியும் பார்த்துக்கிறப்போ, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு, என்ன தெரியும்னு கேட்கிறேன். தொழில்நுட்பம் சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் ஒரு சின்ன வட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு எதுவும் தெரியாத பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். நீதான் தைரியமா நாளைச்ச கைதட்டேன் பாப்போ. பெரிய சிக்கல் எங்க வந்ததுன்னா, நாங்கெல்லாம் உங்களை மாதிரி பிள்ளைகளா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது வழக்கமாக எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. நான் எல்லாம் படிக்கிற காலத்தில் நான் ஆரம்பிச்சோடனே அது ஒரு முத்திர குத்தம், இதெல்லாம் பூமர்ஸ், இது பூமரங்கள். ஏன்னா பூமரங்கள் தான் ஆரம்பிப்பாங்க. நான் எல்லாம் உன்ன மாதிரி படிக்கிறப்ப எவ்வளோ சின்சியராக இருந்து தெரியுமா, எவ்வளோ பொறுப்பாக இருந்து தெரியுமா, எவ்வளோ வீட்டில் வேலை செஞ்சு தெரியுமா, காலையில் சாணியலி கொட்டிட்டு ஸ்கூலுக்கு போன தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சோடனே அதெல்லாம் நீங்கள் பூமர்ஸ் அப்படின்னு அதே டோனில் தான் பேசுகிறேன். நாங்கள் உங்களை போல பிள்ளைகளாக இருந்த காலகட்டத்தில் எங்களுக்கு பேசுவதற்கு டெலிஃபோன் கூட கிடையாது. உங்களுக்கு டெலிஃபோன் என்னன்னே தெரியாது. அந்த டெலிஃபோனோட கதையை சொல்லணும்னா அதுக்கு 1/2 மணி நேரம் போகும். ஒட்டுமொத்தமாக ஊருக்கு ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்கும். அந்த ஃபோனில் ஒரு 3 நம்பரை சுற்றுறதுக்குள்ளேயே 3/4 மணி நேரம் ஆகி போயிடுது. 3வது நம்பரை சுற்றுறோன்னே அது கட்டாயி போயிடும். 3வது நம்பரை சுற்றுறோனையும் கட்டாயி போயிடும். ஒரு தகவலை மற்றவரிடம் பகிர்வதற்கு ஒரு தொலைபேசியை நாங்கள் பயன்படுத்துவதற்கே பல்லாண்டு காலம் காத்திருந்தோம். அதற்கு முன்னால எங்களுக்கு ஒரு தகவலை இன்னொருவரிடம் பகிர்வதற்கு கடிதம் என்கிற ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருந்தது. அதுவும் அந்த போஸ்ட்மேனுக்கு நல்ல மூடு இருந்தால் அன்னைக்கு கொண்டு போய் கொடுப்பார், இல்லைன்னா 1 வாரம் 10 நாள் கழிச்சு கிடைக்கும். அப்படி ஒரு தகவலை பரிமாறுவதற்கு பல தடைகளை தாண்டி 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 போராடி நான் என்னுடைய வாழ்க்கையில செல்போனை முத பார்த்தது என்னுடைய 25வது வயசுல தான். ஒரு செல்போனை கண்ணில் வாங்குறதுக்கு இல்லை, கண்ணில் பார்ப்பதற்கு நான் 1/4 நூற்றாண்டு காலம் காத்திருந்தேன். குறைந்தபட்சம் இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரும் 2005க்கு 6க்கு பிறகு பிறந்தவர்களாக தான் இருப்பீங்க. ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம், ஆல்பா கிட்ஸ்ன்னு சொல்லுவோம். உங்க எல்லாத்துக்கும் செல்போன் தான் முதல்ல விளையாட்டு டிவைஸாவே வந்து சேர்ந்தது. வீட்டில் ரொம்ப குறும்பு பண்ற, பால் குடிக்க மாட்டேங்கிற, தூங்க மாட்டேங்கிற, சாப்பிட மாட்டேங்கிற, அம்மா ஒரு போன்ல ஒரு பாட்டை வச்சு கையில் கொடுத்து இந்த கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்க, கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படி கொடுக்க சொன்னீங்கன்னா நம்ம கூட வந்தோம்.
அந்த திறன்களை வளர்த்துக் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு தேவை இந்த காலகட்டத்தினுடைய தேவை. ஆசிரியர்களாக நான் என்னுடைய கல்வியில் என்னுடைய துறையில் நான் எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது பத்தாது. மாணவர்களை கையாளக்கூடிய எல்லா திறன்களையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். 2007 ஒரு பரிசோதனை முயற்சி நடந்தது. நான் ரொம்ப ரசித்த ஒரு பரிசோதனை முயற்சி. வாஷிங்டன் போஸ்ட் என்கின்ற பத்திரிகை நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோவோட சப்வேல, மெட்ரோங்கிறது நம்ம சென்னையில் இருக்க மாதிரியான ஒரு மெட்ரோ ரயிலோடைய ஒரு சப்வேனா நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம். ரயில் கீழே ஓடும், நிலத்துக்கு அடியில் இருப்பாங்க, எல்லாரும் வந்து போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு நாள் காலை 8 மணி பரபரப்பான நேரத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். பரபரப்பான நேரத்தில் எல்லாம் அப்படி நடந்து ஓடிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த சப்வேனுடைய ஒரு மூலையிலிருந்து அதுவரை அமைதியாக இருந்த நபர் எழுந்து வயலின் வாசிக்க ஆரம்பிக்கிறார். அவரோட கையில திடீர்னு எல்லோரும் வழக்கமா பரபரன்னு ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம், ஒரு ரயில் நிலையத்தினுடைய சப்வே. அந்த ரயில் நிலையத்தில் எல்லாரும் பரபரப்பா ஓடிட்டு இருக்கப்ப ஒரு நபர் அது வரைக்கும் அமைதியாக அமர்ந்திருந்தார். திடீர்னு எந்திரிச்சு ஒரு வயலினை வாசிக்க ஆரம்பிக்கிறார். யாருமே கண்டுக்கல. முதல் நபர் ஒரு 3 நிமிடம் கழித்து ஒரு பெரியவர் அவரை கடந்து போகும் பொழுது ஒரு சில நொடிகள் அப்படி நின்று திரும்பி பார்த்துட்டு போயிட்டார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவும் நடக்கல. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பெண்மணி இந்த மாதிரியான இசைக்கருவியை வாசித்தார்கள். அவர்கள் வந்து ஏதாவது உதவி கேட்கறாங்க அப்படிங்கறத அர்த்தம் அங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெண்மணி அப்படி அவங்க போற வேகத்தில் அப்படி திரும்பி பார்த்து $1 காசை தூக்கி இப்படி வீசிட்டு போறாங்க. இப்படியாக நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து ஒரு இளைஞர் வரார். வந்து எதிரில் இருக்கக்கூடிய சுவரில் அப்படி காலை வச்சு சாஞ்சு நின்று அதை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறார். ரசிச்சோன்னு இப்படி வாட்ச பார்க்குறாரு. டைம் ஆகி போச்சுன்னு அவரும் ஓட ஆரம்பிக்கிறார். இப்படியாக மனிதர்கள் வந்து நிற்கிறது, அப்படி நின்று பார்க்கறது, திரும்பி பார்க்கறது, அல்லது திரும்பி பார்க்காமல் காசை தூக்கி போட்டு போறது, இப்படியே போயிட்டே இருக்காங்க. சிறிது நேரம் கழித்து அவருடைய 3வது பாடல் இசைத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு 3 வயது சிறுவன் வருகிறான். வந்தோடனே அவங்க அம்மாட்ட சொல்றான், அதெல்லாம் நான் வர முடியாது, நான் இங்கே தான் நின்று பார்ப்பேங்கிறான். அந்த பையன் மட்டும் நின்று அந்த வயலின் கலைஞரை பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த அம்மா விடாப்பிடியா விடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இந்த பையன் மட்டும் திரும்பி பார்க்கறான். அதனுடைய எல்லை போகும் வரை அவரை பார்த்து கொண்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையன் மறைஞ்சு போயிட்டான். அதே போல இன்னும் சில குழந்தைகளுக்கு நிகழ்கின்றது. இப்படியாக 45 நிமிடங்கள் கடந்து செல்கின்றது. 45 நிமிடங்களினுடைய முடிவில் அவர் முன்னால் விழுந்த காசினுடைய தொகை மொத்தம் $32. 45 மணித்துளிகளில் அவர் 6 பாடல்களை இசைத்திருந்தார். அந்த 45 நிமிடங்களிலும் அந்த இசைத்துக் கொண்டிருந்த வயலின் கலைஞரை அங்கு போன பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் யார் என்றே அடையாளம் தெரியவில்லை. எல்லோரும் பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அந்த வயலின் கலைஞருடைய பெயர் ஜோஸ்வா பெல். ஜோஸ்வா பெல்லினுடைய ஒரு இசை கச்சேரிக்காக போஸ்டன் தியேட்டர் என்கிற ஒரு இடத்தில் 1500 பேர் அமரக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கான அனுமதி சீட்டுகள் 2 நாட்களுக்கு முன்பாகவே எல்லா சீட்டுகளும் விற்று தீர்ந்திருந்தன. ஒவ்வொரு அனுமதி சீட்டினுடைய கட்டணம் $100. ஜோஸ்வா பெல் உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு வயலின் கலைஞர். அந்த ஜோஸ்வா பெல்லினுடைய ஒரு நிகழ்ச்சியினுடைய எல்லா டிக்கெட்டும் $100 இருக்கக்கூடிய டிக்கெட் வித்து போன நிகழ்ச்சிக்கு அந்த 2 நாள் கழிச்சு தான் அவர் ஒரு ரயில்வே நிலையத்தில் நின்று வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவரை யாருக்கும் தெரியல, யாரும் பொருட்படுத்தல. மொத்தமாக அவர் திரட்டிய தொகை $32. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஊர்ல சினிமா பாட்டுக்கு இசைக்கெல்லாம் பெரிய தொகைகள்லாம் இருக்காது, பெரிய மதிப்புலாம் இருக்காது. ஆனால் வெளிநாடுகளில் அதற்கு பெரிய மதிப்பு உண்டு. அங்கு இசைத்த அந்த இசைக்கோர்ப்பு ஜோஸ்வா பெல்லினுடைய சொந்த உருவாக்கம். மிக கடுமையான, மிக சிக்கலான, மிக திறன் வாய்ந்த ஒரு இசைக்கோர்வை. அந்த இசைக்கோர்வினுடைய மதிப்பு $3.2 மில்லியன், இந்திய மதிப்பில் 29 கோடி ரூபாய். இந்த ஆய்வினுடைய முடிவில் எழுதுகிறார்கள், நீங்கள் எவ்வளவு உயர்ந்த விஷயங்களையும் உங்களோடு வைத்திருக்கலாம், அதை நின்று நிதானிக்கக்கூடிய மக்கள் மத்தியில், அதை புரிந்து கொள்ளக்கூடிய மத்தியில், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மத்தியில் கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லாவிட்டால் 29 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள ஒரு நிகழ்ச்சி அரங்கில் நடத்தினால் எல்லா அனுமதி சீட்டுகளும் விற்று போகக்கூடிய திறன் வாய்ந்த உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு கலைஞன் ஒரு ரயில் நிலையத்தில் 45 நிமிடங்கள் வாசித்தாலும் 3-4 பேர் தான் நின்று கவனிப்பார்கள். $32 தான் கிடைக்கும். அப்ப உங்களிடம் திறன் வாய்ந்த ஒன்று இருந்தால் அதை சரியான பொருந்தக்கூடிய இடத்தில் செலுத்துங்கள்.
இல்லாவிட்டால் செலுத்தாதீர்கள். ஏன்னா அந்த ஒட்டுமொத்த உரையில என்னுடைய உரை 15 பேருக்கு தான் காதுல விழுகுது. குறைஞ்சபட்சம் 1000 பேருக்கு நான் என்ன பேசுறேன்னு விலகவே இல்லை. எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவாலும் அதுதான். நான் அந்த 15 பேருக்கு ஜோசுவா பெல்லாக இருக்கலாம். எஞ்சி இருக்கக்கூடிய 1000 மக்களுக்கும் யாரோ ஒருத்தன் பிச்சை எடுத்துட்டு இருக்காண்டா, $1 தூக்கி போட்டு போ. அங்க இருக்கக்கூடியவருடைய மனநிலை, யாரு பெத்த பிள்ளையோ வந்து பேசுது, ஆத்துட்டம், ஆத்துன்னு ஆத்துட்டம். நாம நம்ம வேலையை பார்ப்போம். என்ன வேலையை பார்ப்போம்? செல்போன் பேசுவோம், பக்கத்துல பேசுவோம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டேன், நீ மட்டும் இப்படி நல்லா இருக்கேன்னு மனசுக்குள்ள ஒரு வன்மத்தை வளர்த்துக்குவோம். நம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டு விழா, பள்ளியினுடைய 25வது ஆண்டு விழா, நம்முடைய பிள்ளைகளோடு வந்து அமர்ந்திருக்கிறோம். பிள்ளைகளோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பெற்றோர் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டாமா? பிள்ளைகளோடு நாங்கள் ஒரு பெற்றோர்கள் முன்மாதிரியாக அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நொடி இந்த ஒட்டுமொத்த அரங்கம் நிசப்தமாக மாற வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் ஆசிரியர்களாக நிறைய கத்துக்கிட்டு எல்லா திறமையும் வச்சுட்டு 20 வருஷம் திறமை வச்சிருக்கேன், 30 வருஷம் திறமை வச்சிருக்கேன். ஆனா இந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளவர்களுடைய இல்லை. அப்ப ஜோசுவா பெல் அன்றைய ரயில் நிலையத்தில் என்ன செய்திருக்க வேண்டும்? மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி வந்து நின்றுக்க வேண்டும். பெருசா ஒரு பேனர் போட்டிருக்கணும், ஒரு விளம்பரம் பண்ணி இருக்கணும், அந்த இடத்துல போறவங்களை மறிச்சு நிறுத்தி இருக்கணும், 4 பேர்த்து சொல்லி இருக்கணும், யார் தெரியுதா ஜோசுவா பெல் எவ்வளவு பெரிய கலைஞன் தெரியுமா, அந்த இசைக்கோரினுடைய மதிப்பு 29 கோடி தெரியுமா அப்படின்னு சொன்னாதான், ஓ அப்படியா, நான் ரயிலுக்கு நேரமாச்சேன்னு ஓடுனேன், ஆபீஸுக்கு நேரமாச்சேன்னு ஓடுனேன், இப்ப இல்ல பரவாயில்ல, ராத்திரி 8 மணிக்கு வச்சீங்கன்னா நாங்க வருவோம். ஜோசுவா பெல்லுக்கு, மிகச்சிறந்த ஒரு வயலின் கலைஞனுக்கு பொருத்தமில்லாத நேரத்தில் பொருத்தமில்லாத மனிதர்கள் மத்தியில் தன்னுடைய இசையை செலுத்த முடியாது என்பதுதான் இந்த உலகத்தின் நிதர்சனமான ஒரு ஆசிரியர்கள் திறன் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் எங்கு கொடுப்பது. பெற்றோர்களை பற்றி எழுதியிருக்கக்கூடிய அதே புகார் பட்டியலை ஆசிரியர்கள் மேலும் அது வாசிச்சிருக்காங்க. அவர்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, ஆசிரியர்கள் எங்களை ஜட்ஜ் பண்றாங்க. பிள்ளைகள் சொல்வது என்ன ஜட்ஜ் பண்றாங்க? அவங்க முன்னாடியே ப்ரீஜுடிஸா இருக்காங்க. நான் போனேன்னா இதுதான் சொல்றாங்க, இதுதான் சொல்றாங்க, இதுதான் சொல்றாங்க. ஆசிரியர்கள்ட்ட போய் ஏங்க எப்படி பண்றீங்கன்னா, அது எப்படி சார் பண்ணாம இருக்கணும், எப்ப பாரு இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க, எப்ப பாரு இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க, எப்ப பாரு சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை, எப்ப பாரும் செய்யறது இல்லை, எப்ப பாரும் எழுதுறது இல்லை. அப்ப இந்த பிள்ளைகள் சொல்லுவது, இந்த எப்ப பாரு எல்லாம் சொல்லாதீங்க. ஏற்கனவே அதுக்கு திட்டிட்டீங்க, எதுக்கு ஏற்கனவே மார்க் கம்மியா போட்டீங்க, ஏற்கனவே அடிச்சிட்டீங்க, ஏற்கனவே வீட்டுல பேரண்ட் கூட்டு வர சொன்னீங்க, இப்ப நான் என்ன தப்பு பண்ணா அந்த தப்பை மட்டும் டீல் பண்ணுங்க. ஆசிரியர்கள் பிள்ளைகளை கண்டிப்பதில் நுணுக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். பிள்ளைகள், இன்றைய பிள்ளைகள் எதிர்பார்ப்பது, நான் இப்பொழுது ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அதை நேரடியாக அட்ரஸ் பண்ணுங்க, நான் ஏத்துக்கிறேன். நீ அப்பயே எப்போ லாங்லாங்கோ சோலாங்கோ அசோகர் மரங்களை நட்ட போது அன்னைக்கே நீ வந்து சட்டை இன் பண்ணாம இருந்தில்ல, அன்னைக்கே நீ அப்படி முடிய வெட்டி இருந்தில்ல. ஆனா அதே ஆசிரியர்கள் வசதியாக இருப்பது, டெஸ்ட் வச்சாங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு அப்ப எழுதுனாங்கன்னா அதுக்கு மட்டும்தான் மார்க் போடுவாங்க. அதுக்கு முன்னால 3 டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எழுதிருப்பான்ல, அந்த அதுக்கு சேர்த்து இப்ப மார்க் யாரா போடுவாங்களா? அதுக்கு போட மாட்டாங்க. அப்ப சொல்றேன், இப்ப நீ என்ன எழுதிருக்க அதுக்கு தாண்டா மார்க் போட முடியும். அவன் சொல்றான், இப்ப நான் என்ன தப்பு பண்ணா அதுக்கு மட்டும் நீ திட்டு, இப்ப நான் என்ன தப்பு பண்ணா அதுக்கு மட்டும் திட்டு. நீ ஏன் 3 மாசத்துக்கு முன்னாடி ஒன்னு எடுத்துட்டு வர்ற? மார்க் போடுறதா இருந்தா இப்ப எழுதுனதுக்கு மட்டும் தான் போடுவேன், பழசெல்லாம் மறந்துடுவேன், அது வேற. ஆனா திட்டுறதா இருந்தா, கண்டிக்கிறதா இருந்தா, எச்சரிக்கை செய்யறதா இருந்தா, அறிவுறுத்துறதா இருந்தா, இதெல்லாம் இல்லை. பழசு எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டு, சார் இவன் என்ன பண்ணாலும் லிஸ்ட் போடுங்க சார், மேம் அதை என்ன அதை எடுத்துட்டு வாங்க, அவனை என்ன இன்னைக்கு 2ல் 1 பார்த்துருவோம். ஆசிரியர்கள் மாற்றம் கொள்ள வேண்டிய இடம். இன்றைய கால பிள்ளைகள் எல்லா காலகட்டத்திலும் எல்லோரும் தவறுகளை செய்து 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 தான் வந்திருக்கிறோம். நான்லாம் எல்லா இடத்துலையும் போனோடனே மாணவர்கள் முன்னால் ஒப்புக்கொள்வது, நல்ல வேலைடா, நான்லாம் 30 வருஷத்துக்கு முன்னால் படிச்சுட்டு வந்துட்டேன், தப்பு பண்றதுக்கு கம்மியாக தான் சான்ஸ் இருந்தது. இன்னைக்கு நானா இருந்தேன்னா உங்களை விட படுமோசமா இருக்குன்னு சொல்லி அந்த உண்மையை ஒப்புக்கொண்டுதான் அவர்களோட நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லா வகைகளிலும் தவறுகள் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் முடியாது. ஏன் பிள்ளை நீ அப்படிதான் இருக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒரு பிள்ளை தவறு செய்தால் ஒரு ஆசிரியராக அந்த பிள்ளையை கையாளக்கூடிய அந்த சூழலில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், சில பதங்கள் இருக்கு.
ஒரு தவறு செஞ்சதுன்னா அந்த பிள்ளைகிட்ட அறிவுரை சொல்லலாம், அதுக்கு ஆங்கிலத்தில் அட்வைஸ்ன்னு சொல்லுவோம். கண்டிக்கலாம், கண்டன் பண்றதுன்னு சொல்லுவோம், கண்டம் பண்றதுன்னு சொல்லுவோம். அல்லது எச்சரிக்கை பண்ணலாம், வான் பண்ணலாம், இனி ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சேன்னா அது சரியா இருக்காது, நீ இந்த விளைவுகளை சந்திக்கணும்னு சொல்லலாம். அறிவுரை சொல்லலாம், கண்டிக்கலாம், எச்சரிக்கை செய்யலாம், சில இடங்கள்ல திட்டலாம், யூ கேன் ஸ்கோல்ட், சில இடங்கள்ல தண்டிக்கலாம், பனிஷ் பண்ணலாம். பிள்ளைகள் ஒரு வகையில் இதெல்லாம் சமாளிச்சிடுவாங்க. அறிவுரை சொல்வதை, கண்டிப்பதை, எச்சரிக்கை செய்வதை, திட்டுவதை, தண்டிப்பதை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரே கவனமா இருந்துக்கோங்க. அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றையும் ஒரு பிள்ளை ஓரளவுக்கு எதிர்கொண்டு விடும், சமாளித்துக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். ஆனா அந்த பிள்ளையால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரே ஒரு விஷயம் அவமானப்படுத்துறது. இன்சல்ட் பண்றதை ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாத்துடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு பிள்ளையினுடைய தவறை அட்ரஸ் பண்றதா இதனுடைய நோக்கம். அதற்கு 6-7 வழிகள் இருக்கு. ஒன்னு அறிவுரை சொல்லலாம், கண்டிக்கலாம், எச்சரிக்கை சொல்லலாம், தண்டிக்கலாம், திட்டலாம். எக்காரணத்தை கொண்டும் சக மனிதர்களை யாருக்கும் அவமானப்படுத்துவதற்கு உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. இந்த அவமானப்படுத்துறப்பதான் என்ன ஆகுனா, இந்த பழைய ஜாதகத்தெல்லாம் எடுத்துக்குவார். நீ அப்ப என்ன பண்ணன்னு தெரியுமா, நீ அப்ப எப்படி மூஞ்சி வச்சிருந்தன்னு தெரியுமா, நீ அப்ப என்ன பண்ணன்னு தெரியுமா. வீட்டுல யோசிச்சு பாருங்க, ஒரு கணவன் மனைவிக்கு இடையில, வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார் மருமகள் சண்டையில, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சண்டையில, எல்லா இடத்துலையும் யோசிச்சு பாருங்க. ஒரு தவறு நிகழ்ந்தால் அந்த தவறை மட்டும் அட்ரஸ் பண்றோமான்னு பாருங்க. எப்பவே பிறக்கிறதுக்கு முன்னால இருந்து ஒன்று தூக்கிட்டு வருவோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த இடத்துல உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும். ஐ வாண்ட் டு டெஸ்ட்ராய் யூ ரைட் நவ். இந்த இடத்துல நான் யாருன்னு காட்டணும், உன்னை ஒன்றுமில்லாமல் செய்து விட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு அவமானப்படுத்துவதை இலக்காக வைத்துக் கொண்டு வந்தால் அவமானத்தை எவரும் எக்காலத்திலும் தாங்க முடியாது. குறிப்பாக இந்த பிள்ளைகளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. they are very much sensitive. அவ்வளவு மென்மையான உணர்வு வாய்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள். நீ திட்டு, அமைதியா போய்க்கிறேன், அறிவுரை சொல்லு, கேட்டுக்கிறேன், எச்சரிக்கை கொடு, பார்த்துக்கிறேன், கண்டிப்பு செய், தாங்கிக்கிறேன், தண்டிங்க, ஏத்துக்கிறேன். ஆனா அவமானப்படுத்துறதை நான் ஏத்துக்க மாட்டேன். அது மிகப்பெரிய ஒரு கடும் வலி நிறைந்த ஒரு செயலாகும். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஒரு பிள்ளைகளை, சார் இந்த பிள்ளையோட நல்லதுக்கு தானே சார் பண்றோம், நல்லதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுங்க, முதல்ல சொன்ன 5ல் எது ஏற்புடையதோ அதை செய்யுங்க. அந்த பிள்ளை அடி வாங்கிக்கணும், அடிச்சிருக்கு, தப்பு இல்லை. கண்டிக்கிறத புரிஞ்சுக்கணும், கண்டிக்க, அட்வைஸ் பண்ணா போதும், வழிகாட்டினா போதும். ஆனா எதன் நிமித்தமாகவும் அந்த இடத்துல குரலற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்தினால, இப்ப நான் கை ஓங்கி இருக்கு, நான் தான் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன், நான் தான் உனக்கு சோறு போடுறேன், நான் தான் உனக்கு எல்லாம் பண்றேன் அப்படின்னு சக உயிரை அவமானப்படுத்துதல் என்பது எவ்வகையிலும் ஏற்புடையதாக இருக்காது. கடைசியா கை தட்டி தட்டி ஓய்ந்த பிள்ளைகளுக்காக கொஞ்சம் பேசணும்ல. ஆனா இந்த தடவை நேர்மையா கை தட்டணும். இவ்வளவு ஏமாற்றக்கூடிய பிள்ளைகளை நான் எப்பொழுதும் பார்த்ததே கிடையாது. என்ன சொல்ல தெரியுமா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், எதை சொன்னாலும் எல்லாம் எனக்கு தெரியும், இல்லை இது இப்படி அதை நான் பார்த்துக்குவேன். தூங்கி எந்திரிக்கிறப்ப சைடில் எச்சில் விழுந்ததே காலையில் தெரியாது, நம்ம சொன்னாதான் தெரியும். இன்னும் சுடுதண்ணி வைக்க தெரியாது, எதையும் போய் ஒரு பொருளை வாங்குறதுக்கு தெரியாது. இந்த போனை வச்சு நாங்க நோண்ட தெரியும், வேற ஒன்றும் பெருசாலாம் தெரியாது. பிரச்சனை என்னன்னா, அந்த போன் இருக்கனால நமக்கு நோண்ட தெரியாது. அதனால தெரிஞ்ச உடனே இதனால தெரியாதவங்கிட்ட எல்லாம் எனக்கு தெரியும் பார்த்துக்கிறப்போ, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு, என்ன தெரியும் கேட்கிறேன். தொழில்நுட்பம் சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் ஒரு சின்ன வட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு எதுவும் தெரியாத பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். நீதான் தைரியமா நாளைச்ச கைதட்டேன் பாப்போ. பெரிய சிக்கல் எங்க வந்ததுன்னா, நாங்கெல்லாம் உங்களை மாதிரி பிள்ளைகளா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது வழக்கமா எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. நான் எல்லாம் படிக்கிற காலத்தில் நான் ஆரம்பிச்சோடனே அது ஒரு முத்திர குத்தம்.
இதெல்லாம் பூமர்ஸ். இது பூமரங்கள். ஏன்னா பூமரங்கள் தான் ஆரம்பிப்பாங்க. நானெல்லாம் உன்ன மாதிரி படிக்கிறப்ப எவ்வளோ சின்சியராக இருந்து தெரியுமா, எவ்வளோ பொறுப்பாக இருந்து தெரியுமா, எவ்வளோ வீட்டில் வேலை செஞ்சு தெரியுமா, காலையில் சாணி அள்ளி கொட்டிட்டு ஸ்கூலுக்கு போன தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே அதெல்லாம் நீங்கள் பூமர்ஸ் அப்படின்னு அதே டோனில் தான் பேசுகிறேன். நாங்கள் உங்களைப் போல பிள்ளைகளாக இருந்த காலகட்டத்தில் எங்களுக்கு பேசுவதற்கு டெலிஃபோன் கூட கிடையாது. உங்களுக்கு டெலிஃபோன் என்னன்னே தெரியாது. அந்த டெலிஃபோனோட கதையை சொல்லணும்னா அதுக்கு 1/2 மணி நேரம் போகும். ஒட்டுமொத்தமாக ஊருக்கு ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்கும். அந்த ஃபோனில் ஒரு 3 நம்பரை சுற்றுறதுக்குள்ளேயே 3/4 மணி நேரம் ஆகி போயிடுது. 3வது நம்பரை சுற்றுறோன்னே அது கட்டாகி போயிடும். 3வது நம்பரை சுற்றுறோனையும் கட்டாகி போயிடும். ஒரு தகவலை மற்றவரிடம் பகிர்வதற்கு ஒரு தொலைபேசியை நாங்கள் பயன்படுத்துவதற்கே பல்லாண்டு காலம் காத்திருந்தோம். அதற்கு முன்னால எங்களுக்கு ஒரு தகவலை இன்னொருவரிடம் பகிர்வதற்கு கடிதம் என்கிற ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருந்தது. அதுவும் அந்த போஸ்ட்மேனுக்கு நல்ல மூடு இருந்தால் அன்னைக்கு கொண்டு போய் கொடுப்பார். இல்லைன்னா 1 வாரம் 10 நாள் கழிச்சு கிடைக்கும். அப்படி ஒரு தகவலை பரிமாறுவதற்கு பல தடைகளை தாண்டி 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 போராடி நான் என்னுடைய வாழ்க்கையில செல்போனை முத பார்த்தது என்னுடைய 25வது வயசுல தான். ஒரு செல்போனை கண்ணில் வாங்குறதுக்கு இல்லை, கண்ணில் பார்ப்பதற்கு நான் 1/4 நூற்றாண்டு காலம் காத்திருந்தேன். குறைந்தபட்சம் இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரும் 2005க்கு 6க்கு பிறகு பிறந்தவர்களாக தான் இருப்பீங்க. ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம், ஆல்பா கிட்ஸ்ன்னு சொல்லுவோம். உங்க எல்லாத்துக்கும் செல்போன் தான் முதல்ல விளையாட்டு டிவைஸாவே வந்து சேர்ந்தது. வீட்டில் ரொம்ப குறும்பு பண்ற, பால் குடிக்க மாட்டேங்கிற, தூங்க மாட்டேங்கிற, சாப்பிட மாட்டேங்கிற அம்மா ஒரு போன்ல ஒரு பாட்டை வச்சு கையில் கொடுத்து இந்த கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்க, கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படி கொடுக்க பைசா வாங்கினவனுக்கும் அடுத்த தலைமுறையில பிறந்த உடனே முதல் விளையாட்டு பொருளா வந்திருக்கக்கூடிய தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு தான் எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறது. இப்படி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேசுறதுக்குன்னு ஒரே ஒரு கருவி தான் இருந்தது, அந்த போன். அதில் பேச மட்டும்தான் செய்ய முடியும் அல்லது கடிதம் எழுத முடியும். பாட்டு கேட்கறதுக்குன்னு அன்னைக்கு எங்களுக்கு ஒரே ஒரு பொருள் தான் இருந்தது, டேப் ரெக்கார்டர். அதில் பாட்டு மட்டும்தான் கேட்க முடியும், ரேடியோ கேட்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியும். படம் பார்க்கணும்னா ஒன்று தான் இருந்தது, ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு கேமரா தான் இருந்தது, வீடியோ எடுக்கணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு டிவைஸ் இருந்தது. இது எல்லாத்தையும் பார்க்கணும். நான் ஒரு ஃபோட்டோவை எடுத்ததை பார்க்கணும்னா எங்கேயும் பார்க்க முடியாது. ஸ்டுடியோவில் கொண்டு போய் கொடுத்து காசு கட்டி கழுவி பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்து தான் பார்க்கணும். ஒரு வீடியோவை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு விசிடி பிளேயர் எடுத்துகிட்டு வந்து அதை டிவியில் கனெக்ட் பண்ணி அதை போட்டு தான் பார்க்கணும். இது எல்லாத்தையும் சேர்ந்து ஏதாவது பண்ணலாமா? எந்த வாய்ப்பும் கிடையாது. அப்போது ஒரு தலைமுறை பேசுவதற்கு, கேட்பதற்கு, படம் பிடிப்பதற்கு, காணொளி பிடிப்பதற்கு, பார்ப்பதற்கு, கேட்பதற்கு தனித்தனி தனித்தனி கருவிகளாக கஷ்டப்பட்டு 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 காத்திருந்து போராடி இப்படி வந்த ஒரு தலைமுறைக்கு முன்னால் அடுத்ததா உங்களுக்கு இது அத்தனையும் சேர்ந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கினா ஆல் கம்பைன்டு. நாங்கள் 16 கருவிகளில் செஞ்சதை நீங்கள் ஒரே ஒரு டிவைஸ்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு இதை பயன்படுத்த தெரிஞ்ச ஒரே காரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அப்சல்யூட்லி யூ ஆர் ரைட். என்ன தெரியும்னா ஒரு 10,000 ரூபாய் போட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி உங்களுடைய அப்பா அம்மா கையில் கொடுத்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ணாலும் அதில் அதிகபட்சமாக ஒரு 30-40% பயன்படுத்த தெரியும். அதுக்கு மேலே அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு தெரியாது. அதிலும் குறிப்பாக அம்மாக்கள் அந்த ஏரியாவுக்குள்ளே போக மாட்டாங்க. ஃபோன் வந்து அந்த பக்கம் பச்சை பட்டனை தள்ளுவனுங்க, இல்லைன்னா சிகப்பட்டனை தள்ளுவனுங்க. இந்த மெசேஜ் பார்க்க அதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க. இந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இந்த யூடியூப்ல அது வேணா போய் பார்ப்பாங்க, சமையல் குறிப்பு மட்டும் பார்ப்பாங்க. இந்த கூகுளில் போய் தேடுறது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வேற ஏதாவது வாட்ஸ்அப்பில் குரூப் கால், கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி ப்ராட்காஸ்டில் அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அது எதுக்கு நம்மளுக்கு கஷ்டப்பட்டுட்டுங்க? அப்போ 40-50 வயதில் இருக்கக்கூடிய உங்கள் பெற்றோர் இதில் இருக்கக்கூடிய ஒரு 30% மட்டும்தான் 3-4 வருஷம் கழிச்சே பயன்படுத்துறாங்க. உங்களெல்லாம் பெரிய பிள்ளைங்களா இருக்கீங்க. 7வது படிக்கிற அந்த போனை கொண்டு கையில் கொடுத்தோம்னா 25 நிமிஷத்துல பிரிச்சு மேய்ஞ்சி பார்த்துட்டு இதுல என்ன இருக்கு, என்ன இல்லை, என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது எல்லாத்தையும் சொல்லிடுது. அப்ப உங்களுடைய பெற்றோர் தலைமுறைக்கு 3 வருஷம் 4 வருஷம் 30% யூஸ் பண்ண தெரியாது. உங்களுக்கு அரை மணி நேரத்தில் பிரிச்சு மேய தெரியும். நாங்கள்லாம் 12வது படிக்கிறப்ப, 11வது படிக்கிறப்ப, 10வது படிக்கிறப்ப அந்த புத்தகத்தை எடுத்து எங்களுக்கு படிக்க முடியல. ஏன்னா எங்களுக்கு அறிவு கம்மி. நாங்கள் தான் அந்த ஃபோனை யூஸ் பண்ண தெரியல. நீ தான் ரொம்ப தெளிவான ஆளாச்சு, நீ தான் ரொம்ப திடமான ஆளாச்சு. உன் கையில் 7 வயசுல 10 வயசுல ஒரு ஃபோனை கொடுத்தா பிரிச்சு மேய்ஞ்சிறியே, அப்புறம் ஏன் புத்தகத்தை மட்டும் வச்சு நொண்டி அடிச்சுட்டு உட்காந்துருக்குற? இது படிக்கவே முடியல, ஏறவே மாட்டேங்குது, எழுதவே மாட்டேங்குது.
4 வரிய தமிழ் எழுத சொன்னால் 7 பிள்ளைகளோட எழுதுற, தமிழ் எழுத தெரிய மாட்டேங்குது, இங்கிலீஷ் எழுத தெரிய மாட்டேங்குது, அதை வேற இங்கிலீஷில் கொண்டு வந்து தமிழ் எழுதி வைக்கிற, எதை கேட்டாலும் எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஒரு சொல்லை முழுசாக எழுத தெரிய மாட்டேங்குது, எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டால் அது தெரியாது, ஆனால் எங்களுக்கு எல்லாம் தெரியும். 2024 ஒரு ஜென்சி பிள்ளைகளாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பயன்படுத்தக்கூடிய இந்த பிள்ளைகள் ஒரு கெமிஸ்ட்ரியில் அந்த மார்க்கை வாங்கிட்டேன்னா, கெமிஸ்ட்ரியில் 27 லெசன் வச்சிருக்காங்க சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், 70 மார்க்குக்கு. அது மட்டும் முடியாது. எங்கே தொலைந்து போனோம் என்றால், போன் என்னைக்கு கையில் வந்ததோ, அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதோ, அது ஒரு பெரிய கடல். இது ஒரு பெரிய வரப்பிரசாதம், இது ஒரு பெரிய பொக்கிஷம், இது ஒரு பெரிய தீர்வு. நான் இதை கொண்டாடக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இது. எங்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்காம இப்போவாது கிடைச்சிருக்கேன்னு ஓரளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய, அத்தனை மாயங்களை செய்யக்கூடிய விஷயம். இதுக்குள்ள ஏதாவது பண்ணுவியான்னு பார்த்தா அதை எதுவும் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன்? இன்ஸ்டாகிராமில் மட்டும் குத்த வச்சு உட்காந்துருப்பேன். நான் பிறந்ததே இன்ஸ்டாவில் ஐடி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள வாழ்றதுக்காக தான். போனோடனே இன்ஸ்டாவை எடுத்து பார்த்து என்ன இன்ஸ்டாவில் பண்ற, என்ன பண்றேன்னு தெரியாது. சரி, ஏதாவது நீ போட்டோ போடுறியா, நீ ரீல்ஸ் போடுறியா, நீ வீடியோ, அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார். அப்புறம் வேற என்ன பண்ணுவேன்? எதுவுமே பண்ண மாட்டேன் சார். ஆனால் இன்ஸ்டாலே தான் சார் குடியிருப்பேன். இன்ஸ்டால் அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னே தெரியல. நான் ஒரு 15 வருஷமா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன். ஐம் நாட் அகேன்ஸ்ட் வித் த சோஷியல் மீடியா. ஐ எம் அ ஒரேசியஸ் யூசர் ஆஃப் சோஷியல் மீடியா. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ், நான் மிக அதிகமாக நான் பயன்படுத்தக்கூடியவன் தான். ஆனால் உங்ககிட்ட மட்டும் தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிற விஷயம், இன்ஸ்டாகிராமுக்குள்ள வந்தோடனே முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது. அந்த ஃபோட்டோவை எடுத்து டைரெக்டாக நேரடியாக அதை வச்சிடாது. ஏன் அப்படி வச்சிடக்கூடாதுங்கிறக்காக ஒரு பாடம் எடுத்திருக்கேன். என்னன்னா, நீ ஃபில்டர்ஸ் போட்டு வை. எத்தனை ஃபில்டர்? 16 ஃபில்டர் போடுறது. அந்த ஃபோட்டோவை ஃபில்டர் போட்டு எஃபெக்டை கூட்டி, ஃபில்டர் போட்டு எஃபெக்டை கூட்டி, லைட்டை கூட்டி, கான்ட்ராஸ்ட் கூட்டி, இப்படி மாற்றி கடைசியாக நமக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்குது, நம்ம மூஞ்சி தானா, நம்மள மாதிரி தெரியலையே, அப்படி சந்தேகம். சரி இருந்துட்டு, யாரோ பார்க்குறான், இருந்துட்டு போகுது அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை வைக்கிறதாங்க. நமக்கே நம் முகமாக அப்படிங்கிற தெரியாத மாதிரி ஒரு போலித்தனமான ஒரு முகத்தை தான் வைக்கக்கூடிய தைரியத்தை இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. முகத்துல பிம்பிள்ஸ் தெரிஞ்சிடக்கூடாது, அந்த டார்க் டோன் தெரிஞ்சிடக்கூடாது, அது வேற சிரிச்ச மாதிரி இப்படிதான் வச்சு எடுக்கணும். சரி, அதுதான் வைக்கிறிய, பேராது ஒழுங்கா வைக்கிறியா? விதவிதமா பேர் வைக்கிற. ஓப்பன் பண்ணியுமே சைக்கோ கில்லர் தான் நமக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். எடுத்தோடனே சைக்கோ கில்லர், எடுத்தோடனே அப்படிதான் கொடுக்குறான். என்னடான்னு போய் பார்த்தா அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை போட்டு வச்சிருக்கான். அப்படி ஒரு பேர் கூட அந்த பிள்ளையினுடைய முழு பெயராக இருப்பதே இல்லை, வேற ஒரு பேரை கொண்டு வந்து அதில் வச்சுக்கிட்டு கியூட் டெவில்னு வைக்குது. அவன் சைக்கோ கில்லர்னா அது கியூட் டெவில்னு வைக்குது. இதை வச்சுட்டு உள்ள உட்காந்து என்ன பண்றேன்னா, இன்ஸ்டாகிராமில் போய் சேட் பண்ண ஆரம்பிச்சு என்ன நடந்திருக்கு தெரியுமா? இன்ஸ்டாகிராம் சேட்டிங்கில் நடந்தது, ஈரோடு மாவட்டத்தில் நடந்ததை நான் பள்ளியினுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. 2 பள்ளிகளில் போன நவம்பர் மாதத்தில் ஒரு 9ஆம் வகுப்பு மாணவி, போன டிசம்பர் மாதத்தில் ஒரு 9ஆம் வகுப்பு மாணவி குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறார். ஒன்பதாம் வகுப்பு 2 மாணவிகள் நவம்பர்லையும் டிசம்பர்லையும் குழந்தை டெலிவரி ஆனதால பள்ளியை விட்டு நீக்கப்பட்டு அந்த குழந்தைகள் குறுநோக்கு இல்லத்தில் அதற்கான இல்லத்தில் சேர்க்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு வாழ்க்கை தகர்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழலை வெகு எளிதாக பார்க்குறோம். அதுதான் நம்மகிட்ட வந்து சொல்லுது, எனக்கு எல்லாம் தெரியும். கடைசியாக எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, இதை பிடிச்சு போனோம்னா இங்கே தான் போய் நிற்கிது. நாங்கள் அப்படியெல்லாம் போக மாட்டோம் சார், நாங்கள் உட்காந்து ரீல்ஸ் மட்டும்தான் பார்ப்போம். ஸ்டோரிஸ் பார்ப்போம், ரீல்ஸ் பார்ப்போம், மீம்ஸ் பார்ப்போம். இந்த ரீல்ஸ் எப்படி இறக்கணும் தெரியுமா? நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தால் அது தெரியும். நான் என்னோட 2023 வருஷத்தில் என்னென்னலாம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன்னு சொல்லி ஒரு ரேப்பப் போட்டேன். என் பொண்ணு வந்து சொன்னான், அப்போ நீங்கள் ஒரு ரேப்பப் போடுங்கப்பா, அது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக ரேப்பப் போடுறப்ப ரீச் ஆகும். நான் அவட்ட கேட்குறேன், ஏன்னா எனக்கு அவ்வளோவா யூஸ் பண்ண தெரியாது, எப்படி போடணும்னு கேட்குறேன். 1/2 நிமிஷம் போடணும், ஒரு 60 ஃபோட்டோஸ் கொடுங்க. என்னுடைய ஆல்பமில் இருந்து ஒரு 60 ஃபோட்டோஸை எடுத்து அதெல்லாம் கழிச்சுக்கிட்டு போக ஒரு 17 செகண்டுக்கு 45 படங்கள். ஒரு படத்தினுடைய நொடி கணக்குங்கிறது அரை நொடி. ஒரு 18 செகண்டுக்கு ஒரு வீடியோ உருவாக்குறேன். அந்த 18 செகண்டுக்குள்ள 45 படத்தை டக் 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 இப்படி போட்டு அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டு அங்கே போட்டாதான் மக்களுக்கு அது பிடிக்குது.
அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ரீல்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடியதில் ஃபோட்டோக்களை எடுக்கணும்னா 1 நிமிஷத்துக்கு 100 படங்களை எடுக்க வேண்டும். வீடியோவை இறக்கணும்னா 25 வீடியோ கிளிப்பிங்ஸ் போடணும். தம்பி என்னை நம்பிலாம் அவசரப்பட்டு கைதட்டிறார். அரை நிமிட நேரத்திற்குள் 60 படங்களை 10 காணொலி காட்சிகளை பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அடுத்தது அப்படின்னு பார்த்து இப்படியா ஒரு 50 வீடியோ 100 வீடியோ ரீல்ஸில் தள்ளி விட்டு பார்த்துட்டு நீ வந்து புக்கை ஓப்பன் பண்ணு. சிறப்பாக இருக்கும். ஏன்னா கான்சென்ட்ரேஷன் பவர், நம்முடைய லிசனிங் எபிலிட்டி எப்படி மாறுதுன்னா, கலர்ஃபுல்லாக ஒரு நொடிக்கு 2 ஃபோட்டோ இறக்கினாதான் என்னால் உட்காந்து கவனிக்க முடியும். நீ என்ன ஒரு புக்கில் ஒரு பேராகிராஃபை பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு வச்சிருக்கிற, இதை எப்போ நான் படித்து முடிக்கிறது? புரியுதா? ரீல்ஸுடைய டிசைன் அரை நிமிஷத்துக்குள்ள அடுத்தது மாத்திரணும். 1 மணி நேரம் உட்காந்து நீ பார்த்தேன்னா 120 ரீல்ஸை பார்த்துட்டு நீ வெளியில் வருவ. 120 ரீல்ஸை கலர்ஃபுல்லா அரை மணி நேரத்துக்கு ஒன்று வெரைட்டியா உட்காந்து நோட்ஸை எடுத்தீங்கன்னா அந்த கோணல் மாணவர்கள் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் எங்க போய் மனசுல பதியும்? அரை நிமிஷத்துக்கு மேலே படிக்க முடியாது. அப்பதான் சொல்றது, சார் புக்கை ஓப்பன் பண்ணணுமே தலைவலி வருது, புக்கை ஓப்பன் பண்ணணுமே தூக்கம் வருது, புக்கை ஓப்பன் பண்ணணுமே மயக்கம் வருது, புக்கை ஓப்பன் பண்ணாவே செத்து போயிடலான் இருக்கு. போய் மொட்டை மாடியில் நின்றுக்கிறது. ஐயோ பப்ளிக் எக்ஸாம் வருது, என்னால் முடியாது போல் இருக்கு, நான் ஃபெயில் ஆயிரும் போல் இருக்கு, படிக்க முடியல, படித்தா ஞாபகத்தில் இல்லை, படித்தா மனசுக்கு இதே ஏற மாட்டேங்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எதையும் சரியாக பயன்படுத்த தெரியாத வெகு வேகமாக வளர்ந்து விட்ட தலைவர். டெக்னாலஜி நம்முடைய எல்லாவற்றையும் எளிதாக்குவதற்காக வந்திருக்கிறது, எல்லாவற்றையும் சிக்கலாக்குவதற்காக அல்ல. எது நமக்கு வேணும் எது வேண்டாங்கிற தெளிவு நமக்கு வேண்டும். ஆக இந்த ஆண்டு விழாவில் நான் உங்களோடு பங்கெடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பெற்றோர்களே, ஆசிரியர்களே, பிள்ளைகளே, நாம் அனைவரும் இணைந்துதான் நம்முடைய வருங்கால சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். இணைந்து எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் மனச்சமநிலையோடு, புரிதலோடு, தெளிவோடு, திடமோடு இணைந்து செயல்படுவோம். அவர்களை எளிதான ஒரு வாழ்க்கைக்கு நல்லவர்களாக உருவாக்குவோம். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுறங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். Sir, you really made most of us speechless. In the beginning, we actually had an idea that you would focus only on the students, but you didn't. You focused even on parents, teachers, and the society. We are so happy to have you on this day in our institution. I believe that your words have stirred the minds of today's spectators. Thank you so much, sir, for your expressive words.